நோ, சம் ரிசீவ்ட் அண்டர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் விச் மீன்ஸ் எல்ஐசிக்கு அண்டர்ல வந்து ஏதாவது நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ எல்ஐசில வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அது சம்திங் எனக்கு ஒரு இப்போ பைக் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா பைக் எதனா ஆக்சிடென்ட் ஆனாலோ அதுக்கு பைக்கு எப்படி காசு தராங்க அந்த மாதிரி நம்ம லைஃபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா மெடிக்கல் ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது லைஃப் ரிலேட்டடா இல்ல நம்மளுக்கே ஏதோ ஆக்சிடென்டலா ஏதோ ஆகுது அப்படின்னும் போது தென் நம்ம அங்கிருந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம், சம் மணி ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரிசீவ் பண்ற மணி 56 to 13 கிலோ வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ கோ த்ரூ பண்ணுவோம், என்னென்ன சொல்லியிருக்கான்னு செக் பண்ணுவோம், ஓகேவா. Where the following condition are satisfied, then any sum received, including bonus at any time during a previous year under life insurance policy, shall be taxable under the head income from other sources. Which means கீழே கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் போனஸோ, அதாவது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கூட நீங்க போனஸ் எதனா சேர்த்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஸோ தட் ஆல்சோ இன்க்ளூடட் இன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் சொல்லியிருக்கான். வாட் ஆர் த த்ரீ கண்டிஷன்ஸ்? சச் ரெசிப்ட் இஸ் நாட் எக்ஸம்டட் அண்டர் 1010D. ஸோ 1010D அப்படின்றது எக்ஸம்ஷன் செக்ஷன். ஐ திங்க் ஸோ இட்ஸ் வில் பி டைரக்ட்லி லிங்க்டு வித் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. எல்ஐசி ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன் 1010D. ஓகேவா, சரி என்னன்னு பாத்துருவோமா 1010D. இப்போ எக்ஸாக்டா இன்னும் உங்களுக்கு புரியும்ல. பட் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் எக்ஸம்ஷன் செக்ஷன் தான். 10 அப்படின்றது ஓவராலா எக்ஸம்ஷன் செக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. 1010D அப்படிங்கிறது என்ன? A legal provision that offers exemption or benefit received under a life insurance policy. Okay, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எது இதெல்லாம் போட்டிருக்கீங்களோ அங்க இருந்து ஏதாவது ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா 1010D எக்ஸம்ப்ட்னு சொல்லியிருக்கான். பட் ஐ திங்க் இதுல வந்து சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆன் ரிட்டர்ன் இயர்ட் ஆன் மெச்சூரிட்டி லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் த இன்சூர்டு. ஓகேவா, ஒன்னு அவன் செத்து போயிருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை ரிசீவ் பண்ணிருக்கணும். ஓகேவா, இப்படி ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1010D எக்ஸம்ப்டடா. அப்போ இன் பிட்வீன்ல நான் உயிரோடு இருக்கும் போதே எல்ஐசி வித்ட்ரா பண்றேன், அப்படி இல்லைன்னா அது மெச்சூரிட்டி பீரியட் முடியல, மெச்சூரிட்டி பீரியட் முடியாமலே நான் அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி நான் எடுத்துக்கிறேன், அந்த சம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், சம் ஆஃப் த அமௌண்ட் நான் வந்து ரிசீவ் பண்றேன் எல்ஐசில இருந்து அப்படின்னா தென் தட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். அப்படிதான் சொல்ல வரேன், ஓகேவா. சோ 1010Dக்கான டூ கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு அவன் செத்து போயிருக்கணும், இல்லைன்னா மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் 1010D நாட் எக்ஸம்ப்டட். அப்போ இப்போ புரிஞ்சுதா, இப்போ 1010D அது நாட் எக்ஸம்ப்டட். அடுத்து such sum is not received under a ULIP. யூஎல்ஐபி ஞாபகம் இருக்கா, யுனைடெட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி நான் சொன்னேன் இல்லையா. யுனைடெட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி குரூப் பாலிசி, ஒரு ஃபேமிலிக்கு குரூப் பாலிசி அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா. பட் இங்க என்ன சொல்லிருக்கான், such sum is not received under, அதுக்கு அண்டர்ல நீங்க ரிசீவ் பண்ணல, இதை யூஐஎல்பி கீழே ரிசீவ் பண்ணல. ஏன்னா யூஐஎல்பி கீழே ரிசீவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன். ஞாபகம் இருக்கா, கேபிட்டல் கெயின்ல படிச்சோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது கேபிட்டல் கெயின்ஸ்ல டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு யூஎல்ஐபி படிக்கும் போது நம்ம படிச்சோம். 2,50,000 இந்த கிரைடீரியா ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ கேபிட்டல் கெயின்ல போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்கும், யூஎல்ஐபி பத்தி அவன் கொடுத்திருப்பான், ஓகேவா. அது போக வேற என்ன கொடுத்திருப்பான், கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி கீழே வந்துருக்கூடாது. கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி கீழே வந்திருக்கு அப்படின்னா டேரக்டா அது வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் இருக்கு அந்த அண்டர்ல போயிடும். ஸோ இங்கேயும் அது நாட் ரிசீவ்ட் அண்டர் கேஐபி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, சோ இந்த மூணு கண்டிஷனும் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தட் ரிசீவ்ட் இஸ் கம்ஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வந்துடும் சொல்லிட்டான்ப்பா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் எவ்வளவு எப்படி கம்ப்யூட் பண்றது, சம் ரிசீவ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரிசீவ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 லட்சம் ரிசீவ் பண்றேன், ஓகே. லெஸ், எதை லெஸ் பண்ண சொல்றான், அக்ரிகேட் ஆஃப் த பிரீமியம் பே டியூரிங் த டர்ம்ஸ் ஆஃப் சச் இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் நாட் கிளைம்ட் அஸ் a டிடக்ஷன் அண்டர் எனி அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இப்போ இன்கேஸ் நீங்க எல்ஐசி கட்டுறீங்க அப்படின்னா 80C கீழே உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும், ஓகேவா. இன்கேஸ் நீங்க டிடக்ஷனே எடுத்துக்கல, ஓகேவா, பிரீமியம் பே பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, பிரீமியம் பே பண்ணிட்டே வரீங்கன்னா இயர்லி இயர்லி ஒரு பிரீமியம் எல்ஐசி பிரீமியம் சொல்லுவாங்க, அது நீங்க இயர்லி கட்டிட்டே வரீங்க அப்படின்னும் போது எந்த ப்ரொவிஷன்ல டிடக்ஷன் எடுக்கல, நாட் கிளைம்ட் எஸ் டிடக்ஷன், எந்த ஒரு ப்ரொவிஷன்ல டிடக்ஷன் எடுக்கல அப்படின்னா அக்ரிகேட் பிரீமியம் நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷம் 10 இயர்ஸ்க்கு நான் வந்து கட்டணும், ஆனா நான் 8th இயர்ல இதை நான் வித்ட்ரா பண்றேன். 8th இயருக்கு நான் 8 lakhs தான் 8 lakhs தான் கட்டியிருப்பேன் பிரீமியம், ஆனா நான் வித்ட்ரா பண்றது 10 lakhs. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னும் போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 லட்சம் வந்து எனக்கு என்னது taxable as ஐஎஃப்ஓஎஸ். விச் மீன்ஸ் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இன்சூரன்ஸ் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஒரு சில பேர் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளவா வச்சுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேப் எடுத்தேன், இதுக்கு வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து 7,000 இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 2 இயர்ஸ்க்கு 7,000. சின்னதா ஒரு பட்டன் போனாலுமே ஃபுல்லுமே அப்படியே மாத்தி கொடுத்துருவாங்க, அந்த பட்டன் மட்டும் மாத்த மாட்டாங்க, உங்களுக்கு மொத்தமே மாத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எனக்கு என்னன்னா 7,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷம் மட்டும் நான் பாத்துக்கணுமா, 2 வருஷம் நானாவே பத்திரமா பாத்துப்பேன். எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் நம்ம அதை தூக்கி இப்போ போனை தூக்கி பெட்ல விசில் அடிக்கிறோம், சோஃபால விசில் அடிக்கிறோம், அந்த மாதிரி பண்றது. ஃபர்ஸ்ட் அந்த போன் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம், எதுவும் போய் அப்படியே அழுக்காதான் இருக்கும்.
அப்படியே டேபிள் மேல அப்படியே பக்கம் படாம அப்படி வைப்போம். எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். புதுசா ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா தூக்கி போய் போடுறதுக்கு மனசு வராது. எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே அழுக்கா மேல மேல அப்படியே பத்திரமா பாத்துப்போம். ஒரு மாசம், ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசம், 4வது மாசத்துல இருந்து தூக்கி போடு, அப்படியே தூக்கி போடுவோம். தலைகாணி இருக்கா, அது மேல அப்படியே தூக்கி போடுவோம். அது அப்படியே ஜம்ப் ஆகி நிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. கரெக்டா? சோ அந்த மாதிரி நான் திங்க் பண்ணேன். சரி, ஓகே, ஒரு 2 வருஷம் தானே, இதை நம்ம பத்திரமா பாத்துக்குவோம். 2 வருஷத்துக்குள்ள இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ப்ராப்ளம் தருது அப்படின்னா, அப்போ எனக்கு ஆப்பிள் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும். ஏன் ரெஸ்பெக்ட் போகும்? ஏன்னா நீ ஒரு பெரிய பிராண்ட், 2 வருஷம் கூட உன்னால தாங்க முடியல அப்படின்னா, அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் பக்கம் திரும்பி பார்ப்பேனா? ஆஸ் ஏ கன்சியூமரா நான் மறுபடியும் திரும்பி பார்ப்பேன் ஆப்பிள் பக்கம் கேட்டா கிடையாது. அதே மாதிரி வெளியே ரிவ்யூ சொல்லும் போதும் ஆப்பிள் பத்தி நான் பெஸ்டா சொல்லணும்னு கேட்டா, இல்லப்பா 2 வருஷத்துல அது போயிடுதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அந்த பாயிண்ட்ல நான் திங்க் பண்ணேன், 7,000 ரூபாய் இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணமா வேணாமான்னு. ஓகே, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. இல்லங்க, நான் 7,000 இன்வெஸ்ட் பண்ண விருப்பல, எனக்கு இன்சூரன்ஸ் வேணா அப்படியே கொடுத்துருங்க நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் பை ஆக்சிடென்டலி என் கையில இருந்து கீழே விழுந்தது, இல்ல ஏதோ ஒன்று நடந்து எனக்கு அந்த பட்டனும் ஏதோ போயிருது வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள, நான் அந்த 7,000 ரூபாய்க்கு வந்து நான் போட்டு வச்சிருக்கேன், இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நான் போட்ட இன்சூரன்ஸ் 7,000 ரூபாய். ஆனா எனக்கு மொத்த டேபையும் மாத்தி தரான் அப்படின்னும் போது, ஒரு 50,000க்கு அப்படியே அந்த டேபை மாத்துறான் அப்படின்னும் போது, 7,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 50,000 ரூபாய் பொருளை வாங்குறேன்ற கணக்கு. புரியுதா? அப்ப நான் எக்ஸஸா எவ்வளவு இப்ப ஏர்ன் பண்ணிருக்கேன்? 43,000 ஏர்ன் பண்ணிருக்கேன். ஒரு 7,000 ரூபாய் கட்டி 50,000 மதிப்புள்ள இன்னொரு டேபை வாங்குறேன் அப்படின்னும் போது, அந்த இன்சூரன்ஸ் வச்சு அப்படின்னா எனக்கு 43,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரான்ற கணக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேவா? சில பேருக்கு இன்சூரன்ஸ் யூஸ் ஆகும், சில பேருக்கு இன்சூரன்ஸ் யூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், பைக் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். பைக் இன்சூரன்ஸ் போட்டு பைக்கை பத்திரமா அழுக்கா ஓட்டு போறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படியே நார்மலா ஓட்டு போறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாறுமாறா ஓட்டு போய் எங்கன்னா எதுவுமே ஆக்சிடென்ட் பண்றவங்களுக்கு பைக் இன்சூரன்ஸ் டெஃபினட்டா தேவைப்படும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், பைக் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 60,000 ரூபாய் கட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். 1 இயருக்கு 60,000 டிவைட் பை 12 போட்டீங்கன்னா மாசம் மாசம் 5,000 ரூபாய் கட்டுவீங்க. ஓகேவா? 3வது மாசத்துல என்ன ஆச்சு? பைக் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ பைக்கு போட்ட இன்சூரன்ஸ்க்கு அவன் மாத்தி தரான். பைக் மாத்தி தரத்துக்கு 3 மாசம் நீங்க 15,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. பைக் அவன் ரெடி பண்றது 45,000 ரூபாய் கேட்டிருப்பான். இது நீங்க கட்டுவீங்களான்னு கேட்டா கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவோம். அந்த 45,000 இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவோம். கரெக்டா? இப்ப நீங்க இங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க? 30,000. 30யா? 15, 25, 35, 45. 30,000. சோ இப்ப நம்ம இங்க 30,000 ஏர்ன் பண்ண கணக்கு தானே? தென் தட் வில் பி கன்சிடர் ஐஎஃப்ஓஎஸ். அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம். நீங்க பிரீமியம் எவ்வளவு பே பண்றீங்க, நீங்க எவ்வளவு வந்து ரிசீவ் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத இங்க சொல்றோம் ஐஎஃப்ஓஎஸ்க்கு. ஓகேவா? ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல் இன்சூரன்ஸ், ஒருத்தருக்கு நாட் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட், சோ இதுக்கு அடுத்து ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, எத்தனை பர்சன்டேஜ் எந்தெந்த வருஷத்துல வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். ஓகேவா? 1010D கீழே இப்போ ரிசீவ் ஆகுது, எக்ஸம்ட் ஆகுது இல்லையா? ஆஸ் பர் 1010D இந்த ஃபாலோயிங் கேசஸ் சம் ரிசீவ் அண்டர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எக்ஸம்டடா. அதாவது கீழே கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க அந்த கேசஸ்க்கு எல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸம்டட் சொல்லிட்டான். பாலிசி சரி, ஓகே. கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் சொல்லிட்டான். இஃப் டாக்ஸபிள் தென் சரி, ஓகே. சம் வாஸ் ரிசீவ்ட் ஆன் டெத் ஆஃப் ஏ பர்சன், சாவும் போது எடுத்துக்கலாம், எக்ஸம்டட், டாக்ஸபிள் கிடையாது. சம் வாஸ் ரிசீவ்ட் ஆன் மெச்சூரிட்டி டைம்ல அவன் மெச்சூர்ட் ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி டைம்ல அவன் எடுக்கிறான் அப்படின்னா the premium payable for the year does not exceeding the following percentage of actual capital sum assured. ஓகே, அதாவது கீழே கொடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ தாண்டக்கூடாது. கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது ஓவரால் பிரீமியம். 80D படிக்கும்போது இது உங்களுக்கு புரியும். பிரீமியம் அமௌண்ட்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். கீழே பாருங்க, பாலிசி இஷ்யூடு, இன்சூர்ட் இஸ் டிசேபிள். டிசேபிள்னா என்ன டைப் ஆஃப் டிசேபிள் சொல்றோம்? டிசேபிள் ஆர் சிவியர் டிசேபிள் 80U. ஓகே, இந்த இடத்துல டிசேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றது 80U கீழே கேன்சரு, அதுக்கப்புறம் எய்ட்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த பிளட் கேன்சர் சம்திங், அந்த மாதிரி சிவியர் டிசீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அண்டர்ல வரும். அந்த அந்த டிசீஸ்க்காக இன்சூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆர் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் 80DDB. 80DDBலையும் இதே தான் இருக்கும். ஓகேவா? டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 80% டிசபிள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20% மட்டும் தான் அவங்க பாடியில வந்து அந்த லைஃப் சர்வை பண்றதுக்கான அந்த இது இருக்கும். ஓகேவா? சோ அது டிசேபிள். 80DD கீழே சொல்லிருக்க டிசீஸ் எல்லாமே இந்த கேன்சர், இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் டைரக்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இன்சூர்ட் இஸ் எனி அதர் பர்சன். இன்சூர்ட் இஸ் எனி வேற ஏதாவது பர்சன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப் டு 31st 3/2003 எதுவுமே கிடையாதா, நில்லாம். ஓகேவா? கண்டிஷன் எதுவும் இல்ல, இது கண்டிஷன் ரிலேட்டட். இந்த இது வரைக்கும் கண்டிஷன் ரிலேட்டட். ஓகே, கண்டிஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், நோ ரெஸ்ட்ரிக்ஷனா? கண்டிஷன் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிஷன் கிடையாது. ஓகே, என்னடா எழுதும் போதே வெளியே போகுது.
1 minute. ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிஷனுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், விச் மீன்ஸ் அப் டு எது வரைக்கும் 2003 வரைக்கும் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாதான். ஏய் என்னடா ஓகே. ஸோ 2003, அதாவது 2003க்கு முன்னால வரைக்கும் நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். டியூரிங் த இயர் 2003 டு 2012 அது வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் சம் வந்து 20% தாண்டி இருக்க கூடாது உங்களோட பிரீமியம். அதாவது டிடக்ஷன் சாப்டர் வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இது இருக்கா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பான், என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா பாலிசி படி 10% வரைக்கும் எக்ஸம்ப்டட் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ரீபேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லோன், எல்ஐசி பிரீமியம். எல்ஐசி பிரீமியம் முன்னாடி இருக்கா கொஸ்டின்? பாருங்க, பேமெண்ட் ஆஃப் எல்ஐசி பிரீமியம் எவ்வளவு பேமெண்ட் பண்றான்? இது எல்லாமே இன் தௌசண்ட்ஸ், 5, 8, 6, 8, 4 இப்படி பே பண்ணிட்டு இருக்கான். எல்ஐசி பாலிசி அமௌண்ட் எவ்வளவு? எல்ஐசி பாலிசி அமௌண்ட் 80,000, விச் மீன்ஸ் 80,000 வந்து கேபிட்டல். அதாவது ஓவரால் பாலிசி அமௌண்ட் வந்து 80,000. நீங்க எவ்வளவு கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க வருஷம் அப்படின்னா 5,000 ரூபாய் கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்ப எத்தனை மாசத்துல நீங்க கட்டுவீங்க? இந்த 80,000 எத்தனை மாசத்துல கட்டுவீங்க அப்படின்னு கேட்டா இன்டூ 40. இன்டூ 40யா? இன்டூ 4, 8,000 இன்டூ 4. 5 4 20, 80. 5 4 20. ஓகே, எத்தனை மாசம் வருது 80,000க்கு? 80,000 டிவைடட் பை 5,000 போடுங்க. எத்தனை மாசம் வருது பாருங்க. 5 16 மந்த்ஸா? ஸோ 16 மந்த்ஸ். ஸோ 16 மந்த்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும். ஓகேவா? விச் மீன்ஸ் அப்போ 16 மாசம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 5,000 ரூபாவா கட்டுவீங்க. உங்களுக்கு புரியுதா அவன் எதை கேபிட்டல் சம்னு சொன்னான்னு? அதாவது இது உங்களோட கேபிட்டல். கேபிட்டல் சம் அப்படிங்கிறது 80,000. இந்த 80,000 எப்படி கட்டிட்டு இருக்கீங்கன்னா வருஷம் 5,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஏ கேஸ் மட்டும் பாருங்க, இந்த ரெண்டு அமௌண்ட் இருக்கா? இப்போ டிடக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு அலோடுன்னு அவன் சொல்லுவான் அப்படின்னா 10% தான் அலோடுன்னு சொல்லுவான். மேக்ஸிமம் 10%. அதாவது உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து 10% அலோட் பண்ணுவான். அப்போ 10% அப்படின்னா 80,000 இன்டூ 10%. நீங்க எவ்வளவு வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? அப்போ 8,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா நீங்க கட்டுறதே இங்க எவ்வளவுதான் 5,000 தான் கட்டுறீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டா நீங்க வந்து 5,000 எடுத்துப்பீங்க. விச் மீன்ஸ் 5 நாங்க போட்டான். அதே மாதிரி இப்ப பி கேஸ் பாருங்க. பி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 70 இருக்கு, இங்க 8,000 இருக்கு. அப்போ 70,000 டிவைடட் பை 88,000. ஓகேவா? இது எத்தனை மாசம் வருது நீங்க பாத்துக்கோங்க. பட் இப்போ என்னன்னா நம்மளுக்கு கேபிட்டல் சம் எவ்வளவு? 70,000. கரெக்டா? அப்போ 70,000 இன்டூ 10%. 70,000 இன்டூ 10%. தட் இஸ் யுவர் 7,000. நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ 7,000 வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். அதே சேம் இங்க பாருங்க 7 போட்டிருப்போம். ஆனா நீங்க கட்டுறது எவ்வளவு? 8,000 மந்த்லி கட்டுனீங்க. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா 8,000 மந்த்லி கட்டுறீங்க. ஆனா டிடக்ஷன் நம்ம எவ்வளவுக்கு எடுத்தோம்? 7,000க்கு எடுத்தோம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு கேபிட்டல் சம்மும்? இதை நான் எதுக்கு எடுத்தேன் இப்போ அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் சம்னா என்ன, எல்ஐசி பிரீமியம், எல்ஐசி பிரீமியம் பேமெண்ட்னா என்ன அப்படின்றது புரிய வைக்கிறதுக்காக. எல்ஐசி பாலிசி அமௌண்ட்னு ஒண்ணு இருக்கும், அது ஓவரால் பாலிசி அமௌண்ட். எல்ஐசி பிரீமியம் அப்படிங்கிறது அந்த ஓவரால் பாலிசி அமௌண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு கட்டிட்டு வரீங்க மாசம் மாசம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ போயிட்டு அந்த சம பாருங்க. இப்போ அவன் சொல்ற ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு புரியும். இங்க இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்போ மேல இருக்கிற இந்த லைன் இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன சொல்லிருக்கான்? the premium payable of any year does not exceed the following percentage. அப்போ கேபிட்டல் சம்ல இருந்து 20% தாண்டி இருக்க கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் சம் 80,000 ரூபாய் இன்டூ 20%, 16,000. ஓகேவா? அப்போ இந்த இயர்ல டியூரிங் இயர் 2003ல இருந்து 2012 வரைக்கும் நீங்க 16,000 தான் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா தென் தட் வில் பி எக்ஸம்டட் அண்டர் 1010D. 1010D கீழ உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சிருமா. இன்கேஸ் நீங்க 20,000 கட்டுறீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து 16,000 வரைக்கும் தான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது என்ன ஆகும்? ஐஎஃப்ஓஎஸ் கீழ டாக்ஸபிள் ஆகும். எப்படி? இப்படிதான். ஓகேவா? லிஸ்ட் பண்ணிட்டு சம் ரிசீவ்ட் எவ்வளவு பண்றீங்களோ அதுல இருந்து எப்படி ஆக்சுவல் பிரீமியம் லிஸ்ட் பண்ணீங்க அதே மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு டிடக்ஷன் எடுக்க முடியுமோ அவ்வளவு டிடக்ஷன் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் பண்ணி டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. சோ அதுதான் இங்க சொல்ல வந்திருக்கான். ஓகேவா? புரிஞ்சுதா இது? உங்களுக்கு எப்படின்னு இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அவன் என்ன சொல்றான்ட்டுன்னு? 20% கேபிட்டல் சம். இந்த கேபிட்டல் சம் வந்து ஒரு 80,000 வச்சுக்கோங்க. ஸோ மந்த்லி இங்க வந்து அப் டு 16 வரைக்கும் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16க்கும் மீறி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16க்கு பதிலாக நான் 20 கட்டுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4,000 டாக்ஸபிள் ஐஎஃப்ஓஎஸ் கீழ. ஓகேவா? இது 2003ல இருந்து 12க்கு. 2012-13ல 10% தான். 13 to 2023க்கு 15% வச்சிருக்கான். ஆனா ஆஃப்டர் 2023க்கு அப்புறம் 15% அப்படியே ஓவரா வச்சுட்டான். அதே மாதிரி aggregated amount of premium does not exceed 5 lakhs in any of the previous year during the terms of any of those policies, which means இப்போ நம்ம சின்னதா யோசிச்சோம் 80,000 இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுறோம். பட் பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல பல்கான இன்சூரன்ஸ் போடுவாங்க, அவங்க பெரிய இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் 5 lakhs ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, பெரிய ஆளா இருக்கீங்க, பெரிய ஆளா இன்சூரன்ஸ் போறீங்க அப்படின்னா அந்த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் வந்து 5 லட்சத்தை தாண்டக்கூடாது எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர்லயும் அப்படின்றதையும் சொல்லிட்டான். ஓகேவா? If conditions are not satisfied, then it shall be taxable as IFOS. இங்க கொடுத்திருக்க கண்டிஷன் எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா then it will be taxable as IFOS அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்ஐசி? எல்ஐசி புரிஞ்சுதா? ஓகே டன். சோ இது அடுத்து வந்து யூஎல்ஐபி குரூப் பாலிசி. யூஎல்ஐபி அப்படின்றது சேம் கான்செப்ட் தான். செத்து போகும்போது ஒன்னா எக்ஸம்ட். வேற ஏதாவது கேஸ்ல இருக்கு அப்படின்னா அதே தான். கீழே கொடுத்திருக்க பர்சன்டேஜ் தாண்டக்கூடாது. இந்த வருஷத்துல இத்தனை பர்சன்டேஜ், இந்த வருஷத்துல இத்தனை பர்சன்டேஜ், இந்த வருஷத்துல. ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி அக்ரிகேட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. டஸ் நாட் எக்ஸிட். இப்போ அக்ரிகேட் அமௌண்ட் 2,50,000 வரைக்கும் தாண்டல அப்படின்னும் போது ஒரு பிரச்சனை இல்லை. 5 lakhs குள்ள தான் இருக்கு அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 lakhs மேல தாண்டிச்சு அப்படின்னா then that will be taxable. ஓகேவா? 2 lakhs தாண்டி இருக்க கூடாது. பட் தாண்டிட்டா டாக்ஸபிள் ஆகும். நம்ம கேபிட்டல் கெயின்ல படிச்சோம். If condition are not satisfied, then it will be taxable under 245(1)(b). That is capital gain. ஞாபகம் இருக்கா? நான் கேபிட்டல் கெயின்ல படிச்சோம் நான் சொன்னேன். Where it is a long term capital asset, the tax is required to calculate under section 112A without taking indexation benefit. 112A without taking indexation benefit நீங்க எத்தனை பர்சன்டேஜ் சொன்னீங்க? 12.5% சொன்னீங்க இல்லையா? சோ அது படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கான சர்க்குலர் எப்போ வந்திருக்கான்? 19/1/2022 விட்டுருக்கான் அதோட சர்க்குலர். அதாவது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற சர்க்குலர் 19/1/2022 வந்திருக்குன்னு கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த பெனிஃபிட் பக்கத்துல 2 ஸ்டார் இருக்குல்ல, அந்த 2 ஸ்டார் அதுக்கு தான். ஓகேவா? சோ சும்மா ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் பாலிசி பர்சன்டேஜ் 20, 10, 15 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எதுவும் ஞாபகம் வேண்டாம். ஆனா அந்த இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு இறங்கி கேட்பானான்னு கேட்டா டவுட் தான். பட் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா இறங்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுங்க போதும். ஓகே, வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிய போகுது. மற்றதெல்லாம் நீங்க டிடக்ஷன்ஸ் பார்க்கும்போது 80DD உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி வேற கொடுத்துருக்கான்ப்பா. ஓகே, எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும், டாக்ஸபிள் ஆஸ் சேலரி ஆர் பிசினஸ் இன்கம் ஆர் ஐஎஃப்ஓஎஸ். அப்கோர்ஸ் நம்ம கீ இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா சேலரி கீழே வரும் நம்ம பார்த்தோம். டைரக்டர் கம்பெனி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பிசினஸ் கீழே வரும் பார்த்தோம். இன்கேஸ் அது பிசினஸ் கீழே வரலன்னா தென் ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரப்போகுது. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். சம் ரெஃபர் 80DD3. 80DD3ல என்ன சம் கொடுத்துருக்கான்? Where the dependent disabled in respect of whom individual or member HUF had paid or deposit any amount in any scheme, LIC or any other insurance predecessors the individual or member of the HUF, the amount so paid or deposit shall be deemed to be the income of the ASI in any previous year such amount is received. Such amount would not be exempted under 1010D. Which means இங்க என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு டிபெண்டன்ட் டிசேபிள் பர்சன், இப்போ என்ன டிபெண்ட் பண்ணி ஒரு டிசேபிள் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். டிசேபிள் பர்சன்னா அவங்களுக்கு ஒரு 80% வந்து அவங்களுக்கு எல்லாமே இதா இருக்கு, நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இண்டிவிஜுவலா அவங்க மேல வந்து இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு ஸ்கீம் வந்து அவங்க மேல போட்டு நான் ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க மேல ஒரு அமௌண்ட்டை போட்டு டெபாசிட் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? இப்போ ஹெச்எஃப்ஆ இருந்தாங்க அப்படின்னா அந்த மெம்பர் அவங்களுக்குள்ள இருக்க மெம்பர் ஒருத்தர் அந்த மாதிரி டிசேபிள்டா இருக்காங்க அப்படின்னா ஹெச்எஃப் வந்து என்ன பண்ணும், அதை வந்து டெபாசிட் பண்ணிட்டே வரும். கரெக்டா?
அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை விச் மீன்ஸ் அந்த எல்ஐசியில போட்ட அமௌண்ட்டை மறுபடியும் இவங்க எடுக்கிறாங்க ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா தென் தட் வில் பி அ இன்கம் ஃபார் தட் இண்டிவிஜுவல். ஓகேவா? விச் மீன்ஸ் இப்போ டெபாசிட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னும் போது ஷல் பி டீம் டு த இன்கம் ஆஃப் த அசசி. யாரு? நான் தானே டெபாசிட் பண்றேன், அப்ப நான் தான் இங்க அசசி. இன்கேஸ் அதை நான் மறுபடியும் எடுக்கிறேன், அந்த அமௌண்ட் நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அது வந்து அந்த பர்சனுக்காக செலவு பண்ணக்கூடிய இன்கம் இதுவா இருக்கணும், எக்ஸ்பென்ஸா இருக்கணும். அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு இல்ல சம்திங் வேற எதுவுமே ஆகல அந்த பர்சனுக்கு, பட் நான் அந்த அமௌண்ட் வந்து இப்போ ரிசீவ் பண்றேன் அப்படின்னும் போது தென் அந்த அந்த ரிசீவபிள் வந்து நான் 1010D கீழே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சச் அமௌண்ட் would not be accepted under section 1010D. நீங்க அந்த டைம்ல ரிசீவ் பண்ணீங்களே அந்த அமௌண்ட், அதாவது எல்ஐசி போட்டிருக்கிறதே வேற ஒருத்தர் மேல டிபெண்டன்ட், அவர் ஒரு டிபெண்டன்ட் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காரு. பட் ஆனா அவருக்கு எதுவுமே ஆகலன்னும் போது நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நான் 1010D எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது, எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் 1010D3. அதாவது இந்த இந்த ரூல் இந்த செக்ஷன் வந்து அது சொல்லுது. அதாவது 80DD-ல 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1010D கீழே உன்னால இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு 80DD3 வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். ஓகே, டிபெண்டன்ட் பர்சன் கிட்டக்காக நீங்க ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா அப்ப எடுத்துக்க முடியாதுப்பா. உங்களுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். 20, 10, 15 இந்த பர்சன்டேஜ்குள்ள இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த 20% ஓட்டிங் பவர் 10% ஓட்டிங் பவர்ல நம்ம பார்த்தோம்ல. வேற என்ன 22D. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் டிஸ்அலவன்ஸ்ல நிக்க வச்சிருந்தோம். கரெக்டா? டன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டிஸ்அலவன்சஸ். அதாவது சில அலவன்சஸ் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம். எது எதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்? ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஷல் நாட் பி டிடக்ட் ஃப்ரம் எனி இன்கம் அண்டர் திஸ் ஹெட். அதாவது கீழே பண்ணிருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஆனா நான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் நான் பண்ணிருக்கேன்னா சோ எனக்கு வர இன்கம்ல இருந்து நான் அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா கீழே கொடுத்துருக்க 7 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா உங்களால அதை மைனஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? சோ அந்த 7 பாயிண்ட் என்ன பிபிடில போய் பார்ப்போமா? Specific disallowance, section 58. Following expenditure shall not be deducted under this head. First, any personal expenditure of the SSC. அசசியோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க லெஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பர்சனலா நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றது எல்லாமே நீங்க ஐஎஃப்ஓஎஸ்ல போய் நான் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா மைனஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து எனி இன்ட்ரெஸ்ட் which is payable outside India on which tax has been deducted which has not been deducted source. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அவுட் சைட் இந்தியாவுக்கு பேபிள் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே, ஜெர்மன்ல இருந்து லோன் வாங்கியிருக்கேன், ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோம். இன்ட்ரெஸ்ட் 10% சொல்றான். 10% நான் 1 lakh கட்டணும். ஓகே, இப்போ 1 lakh நான் கட்டும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30% டிடிஎஸ் பிடிக்கணும். ஓகேவா? அப்போ நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? 1,30,000 1,30,000 நான் இன்ட்ரெஸ்ட், விச் மீன்ஸ் ஓவரால் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் 1,30,000. கரெக்டா? அதாவது 1 லட்சம் நான் அவனுக்கு கொடுக்கணும். ஆஸ் பர் அவனோட அக்ரிமெண்ட் படி நான் 1 லட்சம் கொடுக்கணும். நான் அதுக்கு டிடிஎஸும் பிடிக்கணும் அப்படின்னா எனக்கான ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ எவ்வளோ? 1,30,000. இப்போ நான் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 1,30,000க்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் தனியா 1 lakh கொண்டு போய் டெபிட்லயும் அதே மாதிரி இது டிடிஎஸ் பேயபிள் சொல்லிட்டு டிடிஎஸ் பேயபிள் எக்ஸ்பெண்டிச்சர் 30,000 டெபிட்டையும் வச்சுட்டு கிரெடிட்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? கேஷ் கொண்டு போய் கிரெடிட் வைப்பேன். கரெக்டா? கிரெடிட்ல எவ்வளவு வைப்பேன்? 1,30,000 அப்படின்னு கிரெடிட் வைப்பேன். புரிஞ்சுதா? இப்படிதான் நான் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன் ஃபார் பேயபிளுக்கு. அப்போ அவன் போட்டிருக்க இது 10 lakhs, நான் கட்ட வேண்டிய 30. அப்போ நான் மொத்தமா சேர்த்து 1,30,000 கொடுக்குற மாதிரி நான் எக்ஸ்பென்ஸை காட்டணும். இன்கேஸ் நான் இது டிடக்ட் பண்ணாம கட்டியிருக்கேன் அப்படின்னா என்னால இந்த 30,000 என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னொன்னு பார்த்தோம் பிஜிபிபில 100% டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். இந்த 1 லட்சத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியாது. பிஜிபிபில ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? சோ அதையும் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? சோ ஆப்வியஸா நீங்க டிடிஎஸ் எப்பவுமே பிடிச்சிருக்கணும் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேவா? டிடிஎஸ் பிடிக்காம விட்டுருக்கீங்க அப்படின்னா தென் தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ நாட் அலோடட். அதுக்கப்புறம் எனி salary payable outside India which tax has not been deducted source. அங்கேயும் டிடிஎஸ் பிடிக்காம salary வெளியே பே பண்ணிருக்கீங்கன்னா அது போக நீங்க அடுத்து 40A11A பிஜிபிபி இப்போ சொன்னோம் இல்லையா? அதே செக்ஷன் தான். இன்கேஸ் ரெசிடென்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், ரெசிடென்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்காம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 40A1A இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு என்ன பண்ணும்? 30% வந்து டிசால்வ் பண்ணும். கரெக்டா? நம்ம பிஜிபிபில பார்த்தோம் 100% ஃபார் நான் ரெசிடென்ட், 30% ஃபார் ரெசிடென்ட் அப்படி ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். ரிமெம்பர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து எனி அமௌண்ட் பேட் வெல்த் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், இது எல்லாமே அந்த பிஜிபிபில 40 டிஸ்அலோட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? டிஸ்அலோட் செக்ஷன் ஒன்று பார்த்தோம். அது அப்படியே இங்க வரும். ஓகேவா?
அது போக இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் அமௌண்ட் borrowed ஃபார் மீட்டிங் டாக்ஸ் liability இஸ் நாட் டிடக்டபிள். ஓகே, இந்த டாக்ஸ் liability which means TDS தான், அதை டிடெக்ட் பண்ணாம நம்ம கட்டியிருக்கோம் borrowed மணிக்கு அப்படின்னாலும் தென் தட் வில் பி disallowed. அதுக்கப்புறம் 40A பேமெண்ட் எக்ஸஸ் ரிலேட்டிவ் நம்ம எக்ஸஸா பே பண்ணிருக்கோம் அப்படின்னா, அது போக கேஷா வந்து 10,000 மேல பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வேற என்னவா, நோ டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பென்டிச்சர் ஷல் பி அலோடட் கம்ப்யூட்டிங் இன்கம் பை வே ஆஃப் வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், கேஷுவல் இன்கம் இருக்கு இல்லையா. கேஷுவல் இன்கமுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, முதலே பார்த்தோம் இல்லையா. சோ அது எல்லாத்தையும் தான் மறுபடியும் இங்க ரீகால் பண்றோம். சோ இது ரிலேட்டடா நடந்திருக்கிறது எதுவா இருந்தாலும் 7th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ரிலேட்டிவ்க்கு இப்ப என் ரிலேட்டிவ் இருக்கான்றதுனால நான் ஃபர்னிச்சர் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வாங்குவேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் எதனா பண்ணியிருந்தேன் அப்படின்னா தென் எனக்கு வந்து இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா டிசால்வ் ஆகும். IFOS கீழே இன்கேஸ் அதெல்லாம் PGBP கீழே வராம IFOS கீழே வருது அப்படின்னும் போது தென் இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா டிசால்வ் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், டிடக்ஷன் கொடுக்க மாட்டோம். விச் மீன்ஸ் நீங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு IT ஆக்ட் சொல்லல. ஓகேவா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அது சொல்லல. ஓகே, சோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது. ஓகேவா, சோ 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் TDS பிடிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா ஃபார் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அமௌண்ட் எதனா பாரோ பண்ணி TDS பிடிக்காம விட்டுருந்தா, அப்புறம் பேமெண்ட் பே டு ரிலேட்டிவ்ஸ் எக்ஸஸ் 10,000 மேல கேஷா பண்ணிருக்கோம், கேஷுவல் இன்கமுக்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கோம் அப்படின்னா. ஓகேவா, சோ திஸ் ஆர் த 8 பாயிண்ட்ஸ். எதுக்குமே நாங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ ப்ரொவிஷனல் ஷால் நாட் அப்ளை. மேல சொல்லிருக்க ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. எப்பப்பா, கம்ப்யூட்டிங் த இன்கம் அஸ் பீயிங் த ஓனர் ஆஃப் த ஆர்ஸ் மெயின்டைன் பை ஹிம் ரன்னிங் இன் ஆர்ஸ் ரேஸ் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் சச் ஆர்ஸ். விச் மீன்ஸ் ஆர்ஸ் வந்து அவர் தான் மெயின்டைன் பண்றாரு, அந்த குதிரையை அவர் தான் மெயின்டைன் பண்றாரு, அவர் தான் வளர்க்குறாரு, அவர் தான் அந்த ரேஸ் ஓட்டுறாரு அப்படின்னா அப்போ அவர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அலோடு. மேல இருக்க ப்ரொவிஷன் அவருக்கு வந்து டிஸ்அலோ ஆகாது, அவருக்கு அலோடு. ஏன்னா அவர் தான் அந்த குதிரையை வளர்க்குறாரு, அவர் தான் அந்த ரேஸ் ஜெயிக்கிறாரு. பட் அந்த ரேஸை பார்த்து பெட்டு கட்டி ஜெயிக்கிறவன் தான் இது கீழே வருவான், ஆர்ஸ் ரேஸ் கீழே வருவான். கரெக்டா, பட் அந்த குதிரையை வளர்க்குறவரே அவர் தான் மெயின்டைனே பண்றாரு அப்படின்னும் போது அந்த குதிரைக்கான சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கு இல்லையா, வாங்கி போற அந்த சாப்பாடு, அந்த லாடம் கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ஷெட்டு போடுறது, இதெல்லாம் தான் அவருக்கு பிசினஸ் மாதிரி. விச் மீன்ஸ் அவருக்கு அதுதான் பிசினஸ் சொல்ல முடியாது, அவருக்கு அதுதான் சோறு போடுது, அவருக்கு அதுதான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருக்கு. ஓகேவா, சோ அது IFOS கீழே வந்துடும். சோ அவர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அலோடட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, இந்த ப்ரொவிஷன் அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு. அடுத்து டீம்டு ப்ராஃபிட். இது ஆல்ரெடி PGBP படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். டீம்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பேட் டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, பேட் டெப்ஸ் வந்து 2019 வந்து நீங்க வந்து வராதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டீங்க, டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டீங்க. கரெக்டா, 2021 இந்த பேட் டெப்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகுது அப்படின்னும் போது இது என்னது, உங்களுக்கு ஒரு இன்கம் தானே. ஸோ திஸ் இன்கம் இஸ் கால்ட் அஸ் டீம்டு ப்ராஃபிட். ஸோ இந்த இன்கம் நாங்கள் வந்து டீம்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் வேற ஏதாவது லாஸ் இருக்கு, லாஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த லாஸை மறுபடியும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் டீம்டு ப்ராஃபிட். அதுதான் செக்ஷன் 59. அண்ட் அலவன்சஸ் ஆர் டிடக்ஷன் ஹஸ் பீன் அலோடட். எஸ், அலவன்சஸோ இல்ல டிடக்ஷனோ ஏதோ ஒன்று அலோவ் பண்ணிருக்காங்க ஆஃப் எனி இயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லாஸ். ஏதோ ஒரு லாஸ் வருது, இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ட்ரேடிங் லயபிலிட்டி இன்கம் பை த அசசி. ஓகேவா, சோ ஏதோ ஒரு லாஸோ இல்ல எக்ஸ்பெண்டிச்சரோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க டிடக்ஷனோ அலவன்சஸோ எடுத்துட்டீங்க, இது கீழே டாக்ஸ் ஆக்ட் கீழே. ஓகேவா, எடுத்ததுக்கு அப்புறமா சப்சிக்வென்ட்லி ஃபியூச்சர்ல சப்சிக்வென்ட்லி என்னன்னா கண்டினியூஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா எனி அமௌண்ட் இஸ் அப்டைன் ஆஸ் ரெவோகேஷன் ஆஃப் சச் லாஸ் ரெவோகேட் ஆகுது, இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெமிஷன், இல்ல அது வந்து மறுபடியும் திரும்ப வருது, கேஷ் ஆர் எனி அதர் மேனர்ல வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குது, நீங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் திரும்ப உங்க கைக்கு வருது டியூரிங் எனி ப்ரீவியஸ் இயர், ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல திரும்ப வருது. தென் சச் இன்கம் ரிசீவ்ட் ஆர் அமௌண்ட் ரெமிட்டட் ஷல் பி சார்ஜ் டு டாக்ஸ். அந்த ரெமிட் பண்ண அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டும் என்ன ஆகுமா, டாக்ஸ் கீழே டாக்ஸபிள் ஆகும், ஐடியா கீழே டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா, சோ தட் இஸ் கன்சிடர் அஸ் டீம்டு ப்ராஃபிட். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு ப்ராஃபிட். அந்த இன்கம் வந்து ஒரு ப்ராஃபிட்னு சொல்றோம். சோ தட் ப்ராஃபிட் இஸ் கால்ட் அஸ் டீம்டு ப்ராஃபிட். ஓகேவா, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்பெசிபிக் டிஸ்அலவன்ஸ் அண்ட் தென் டீம்டு ப்ராஃபிட். அப்போ ப்ரொவிஷன் ரோல் குட் ஈவன் இன் கேஸ் ஆஃப் சக்சஷன் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சோ மேல கொடுத்துருக்க ப்ரொவிஷன் வந்து இப்போ இன்கேஸ் வந்து அமால்கமேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அமால்கமேட் ஆகும்போது ஏ வந்து பி கூட போய் ஜாயின் ஆகி ஏ பின்னு மாறுது அப்படின்னா, ஏ வந்து ஏ தனியா இருக்கும்போது 2019 ஏ தனியா இருக்கும்போது என்ன பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ இல்ல ஒரு லாஸ் பேட் டெப்ஸ் காமிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. 2019 ஏ பின்னு கன்வெர்ட் ஆயிட்டு 2020 கன்வெர்ட் ஆயிடுச்சு. 2023 இந்த பேட் டெப்ஸ் இங்க காமிச்சிச்சு இல்லையா, அது இங்க வருது. 2023 ரிசீவ் பண்ணுது அந்த பேட் டெப்ஸ், ரிசீவ் பண்ணுது ஏபி வந்து ரிசீவ் பண்ணுது அந்த பேட் டெப்ஸ். இப்போ ஏபி ரிசீவ் பண்ணதுல 23. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏ மட்டும் தான் அந்த பேட் டெப்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணுச்சு. இங்க ஏபின்னு மாறி இருக்கு. அப்போ ரிசீவ் பண்ணும்போது ஏக்கு மட்டும் தான் நான் டாக்ஸபிள் ஆகும்னு கேட்டா இல்ல, ஏபி ரெண்டும் சேர்த்து எஸ் திஸ் ரிசீவ்ட் இஸ் டீம்டு ப்ராஃபிட் ஃபார் ஏபி அப்படின்னு சொல்லி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நோட். ஓகேவா,
அதாவது ஏ தனியா இருந்துச்சுப்பா, பி தனியா இருந்துச்சுப்பா. 2019ல ஏ வந்து ஒரு பேட் டெப்ஸ் கிளைம் பண்ணிச்சுப்பா அதோட புக் படி. 2020ல ஏ பி ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் அமால்கமேஷன் ஆயிடுச்சு. அமால்கமேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏ மட்டும் அங்க தனியா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கு சில பேட் டெப்ஸ் சொல்லி அது ரிசீவ் ஆகுது 2023ல. அப்ப அது ரிசீவ் ஆகும்போது நான் அது ஏ கானது மட்டும் தானே, அப்போ ஏ கையில மட்டும் தான் டாக்ஸபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏ பி கையில ரெண்டும் பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, சேர்ந்ததுனால அவங்க கையில தான் அது டீம்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நோட்ஸ். ஓகேவா? டன். ஸோ உங்க புக்ல இப்போ அதுதான் இருக்கும். தட் 7 பாயிண்ட். எனி இன்ட்ரெஸ்ட் பேபிள் அவுட் சைட் இந்தியா, டிடிஎஸ் பிடிக்காம ரெசிடென்ட் கொடுத்திருந்தா, வெல்த் டாக்ஸ் அமௌண்ட் பாரோடு 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷ் அப் பண்ணியிருந்தா, கேஷுவல் இன்கம் அப்போ ப்ரொவிஷன் ஓவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. டீம்டு ப்ராஃபிட் எப்போ அது ரெமிட் ஆகுதோ அப்போ அது டாக்ஸபிள் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 58 and 59 செக்ஷன். ஸோ இது ஒரு நோட், அந்த நோட்டு அந்த மர்ஜர் கேஸ் சக்சஷன் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னா இல்லையா. நெக்ஸ்ட் ஜெனரல் இல்லுஸ்ட்ரேஷன். ஓகே, compute taxable income under the head income from other sources, Mrs. X. ஓகே, இவங்க ஒரு கேர்ள். ஸோ அவங்க கையில வந்து ஐஎஃப்ஓஎஸ் எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கான். பிரைவேட் டியூஷன் ஃபீ. ஓகே, டியூஷன் அக்கா போல இவங்க. ஸோ பிரைவேட் டியூஷன் ஃபீ வந்து ஒரு 10,000 இருக்கான்ப்பா. வினிங் ஃப்ரம் லாட்ரி கேஷுவல் இன்கம் 2,000. அவார்ட் ஃப்ரம் கேபிசி எ டிவி ஷோ. இது வந்து கிராஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். கிராஸ்னா விச் மீன்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டே அவ்வளவுதான் இருக்கு, நீங்க கிராஸ் அப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவன் கொடுத்துருக்கிறதே கிராஸ்ல தான் இருக்கு, ஸோ நீங்க அதை கிராஸ் அப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3,20,000 டிவி ஷோஸ்ல இருந்து ஒரு அவார்டு வின் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ கேஷுவல் இன்கம். வேற என்ன? பென்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர் ஆஃப் டிசைர்ட் ஹஸ்பண்ட், விச் மீன்ஸ் இறந்து போன ஹஸ்பண்ட் ஒரு பென்ஷன் ரிசீவ் ஆகுது. தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் அ ஃபேமிலி பென்ஷன். கன்சிடர் பண்ணலாமா அதை? யா, ஃபேமிலி பென்ஷன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட். ஆல்வேஸா இன்ட்ரெஸ்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ் கீழ தான் வரப்போகுது, அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து டைரக்டர் ஃபீஸ், டைரக்டர்ஸ் ஃபீ இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிருக்காத. ஓகே, ஸோ தென் இதுவும் கிராஸ்ன்னு சொல்லிட்டான். டிடிஎஸ் பிடிக்காம, ஸோ அப்படியே நீங்க எடுத்து போட்டுக்கலாம். லெட்டிங் அவுட் ஆஃப் வேக்கன்ட் லேண்ட் ஆல்வேஸா ஐஎஃப்ஓஎஸ் கீழ வரப்போகுது. ரெமுனரேஷன் ஃபார் செக்கிங் த எக்ஸாமினேஷன் காப்பி ஆஃப் எம்ப்ளாயர் ஸ்கூல். இது வந்து எம்ப்ளாயர் ஸ்கூல்லயே அவங்க வந்து செக் பண்றாங்க அப்படின்னும் போது அது வராது. அது போக ரெமுனரேஷன் ஃபார் செக்கிங் எக்ஸாமினேஷன் காப்பி ஆஃப் சிஏவோட ரெமுனரேஷன் அவங்க அதை போய் செக் பண்றாங்க. சாரி, அந்த எக்ஸாமினேஷன் காப்பி செக் பண்றதுக்காக இவங்க ஒரு ரெமுனரேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இங்க எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்ல, அப்போ இது வரும். இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட். இன்கம் டாக்ஸ் ரீஃபண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்கம், ஆனா இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இட் செல்ஃப் அஸ் இன்கம். கரெக்டா? அப்போ இது வராது, இது வரும். அதுக்கடுத்து காம்போசிட் ரெண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் 5,000. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 5,000 நடந்திருக்குன்னு சொல்றோம். அப்போ இது என்ன பண்ணிருக்கான்னு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது வந்து சப்லெட் விட்டுருக்கான் அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரிஜினலா இந்த அம்மா 12,000 ரூபாய் தான் பே பண்ணுது அந்த வீட்டுக்கு. ஆனா சப்லெட் விட்டு அவங்க கிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்குது. விச் மீன்ஸ் இந்த அம்மாவே வாடகையில தான் இருக்கு, மிஸ்டர் எக்ஸே வந்து வாடகையில தான் இருக்காங்க. எவ்வளவு கட்டுறாங்க வாடகை அப்படின்னா 12,000 கட்டுறாங்க. மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஒய்க்கு வந்து வாடகை விட்டுருக்காங்க. வாடகை விட்டு இவங்க வந்து 20,000 வாங்குறாங்க. 8,000 இன்கமா இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்கம் டாக்ஸ் பெய்ட் இட்ஸ் நாட் டேக்கன். அதுக்கப்புறம் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் டேக்கன். பேமெண்ட் டு எல்ஐசி பிரீமியம் ஒரு 2,000 ரூபாய் கட்டுறாங்க. எல்ஐசி அமௌண்ட் எவ்வளோன்னு கேபிட்டல் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருக்கானா? எதுவும் கொடுக்கல. அப்போ 80C கீழே நீங்க எடுத்துக்கலாம். அவன் எதுவும் கொடுக்கல, கேபிட்டல் சம். ஓகே, வில் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் டியூஷன் ஃபீஸ் ஆல்வேஸ் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். 10,000 போட்டாச்சு. கேஷுவல் இன்கம், இதெல்லாம் கேஷுவல் இன்கம் கீழே. ஏன் அவன் கேஷுவல் இன்கம் ஹெட்டிங் கொடுத்துருக்கான்? 30% ஃபிளாட் ரேட். கரெக்டா? கேஷுவல் இன்கம்க்கு 30 ஃபிளாட் ரேட் எடுத்துப்போம். ஸோ அதனால வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் அண்ட் தென் இது டிவி ஷோஸ்ல வாங்கினது 2,000, 3,20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டாச்சு, ரெண்டு கேஷுவல் இன்கமும். அதுக்கப்புறம் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? 1/3 ஆஃப் த பென்ஷன் ஆர் 15%, விச் எவர் இஸ் லோவர். 1/3 ஆஃப் த பென்ஷன் அப்படின்னா 1/3 into 25% போட்டோம் அப்படின்னா 8,333 கிடைக்குது. ஸோ 15,000, விச் எவர் இஸ் லோவர் 8,333. அப்போ அந்த 25,000 இதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 16,667.
அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் ஆல்வேஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், அதுல எந்த ஒரு டிடக்ஷனும் கிடையாது. டைரக்டர் ஃபீ, ஆமா அந்த அம்மா ஃபீ வாங்கிச்சு ஒரு 5000. வேக்கண்ட் லென்ட்டுக்கு ஒரு 25,000. யா வேக்கண்ட் லென்ட்டுக்கு ஒரு 25,000. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரெமுனரேஷன் ஃபார் செக்கிங் எக்ஸாமினேஷன் காப்பி எம்ப்ளாயர் ஸ்கூல். எம்ப்ளாயர் ஸ்கூல்லே பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸபிள் சேலரி நாங்க சொன்னோம். ஸோ அதனால அதை பிளான் பண்ணிட்டான். சிஏக்காக அந்த சிஏ காப்பி கரெக்ஷன் பண்ண போயிருக்காங்க, சிஏ எக்ஸாம் எழுதுன அந்த காப்பி கரெக்ஷன் பண்ண போயிருக்காங்க, அவங்க எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்ல. ஸோ அதனால இங்க 10,000. இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் இஸ் நாட் அன் இன்கம், ஸோ அதனால அது அங்க வராது நான் சொன்னேன். பட் இன்கம் ஃபார் இட் செல்ஃப் இஸ் நாட் இன்கம், பட் தட் இன்ட்ரெஸ்ட் இட் வில் பி கன்சிடர் அஸ் இன்கம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 100 rupees அது இங்க வந்துடும். ஸோ காம்போசிட் ரெண்ட்ல ஒரு 10,000 கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா 5,000. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ரெண்ட்டுக்கு சப்ளைக்கு விட்டு 20,000 வாங்கியிருந்தாங்க, ஆக்சுவல் ரெண்ட் 12,000 பே பண்றாங்க. அப்போ 8,000 அவங்களுக்கான இன்கம் நம்ம அங்க பாத்துருந்தோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 4,26,767 அப்படின்னு வரும். ஓகேவா? பேமெண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் அடிக்டபிள், விச் மீன்ஸ் திஸ் ஆர் த ஸ்பெசிபிக் டிஸ்அலவன்ஸ். ஸ்பெசிஃபைட் டிஸ்அலவன்ஸ் கரெக்டா? இப்போ பார்த்தல ஸ்பெசிஃபைட் டிஸ்அலவன்ஸ் இல்ல, அது இது ரெண்டு வந்துடும். ஓகேவா? இந்த சம் இப்போ ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி சம் அப்ரோச் பண்ணணும்னு? உங்களுக்கு எது எல்ஐசி பிரீமியம் வந்து அவன் 80C எடுத்திருப்பான், நீங்க டிடக்ஷன் சாப்டர் படிக்கும் போது இது வரும், அதனால அவன் எல்ஐசி பத்தி பேசல. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த சம் கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கு எது எது எடுக்கணும் எது எது எடுக்கக்கூடாது ஐஎஃப்ஓஸ் கீழே அப்படின்றது டக்குன்னு கொஞ்சம் லைட்டா ரிமம்பர் ஆச்சு அப்படின்னா சம் வந்து ஈஸி ஆயிடும். ஓகேவா? அடுத்து இந்த சம்ல என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் லிஸ்ட் டிபெஞ்சர். இது ஒரு சம் முடிஞ்சா சரி. ஓகே சரி, இந்த சம் போடுவோம். ஸ்ரீ அனில் ஃபாலோஸ் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வாட் எவர் இட் இஸ். ஐஎஃப்ஓஸ்ல நீங்க எது பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா மெர்கன்டைல் பேசிஸ்ல பண்ணியிருந்தாலும் சரி, கேஷ் பேசிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, மெர்கன்டைல் பேசிஸ் பண்ணியிருந்தாலும் சரி. அண்ட் ஹஸ் ஃபர்னிஷ் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் இயர் 2023 ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் இன்கம். ஓகே, இதெல்லாம் ரெசிப்ட், இதெல்லாம் பேமெண்ட் அவங்க கொடுத்துருக்கோம். என்ன ரெசிப்ட் வந்திருக்கு? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று ரிசீவ் பண்ணிருக்கான் 16,200. லெட்டிங் ஆஃப் பில்டிங் அண்ட் மிஷினரி அட் 15,000 per month அண்டர் ஏ காம்போசிட் லீஸ். காம்போசிட் லீஸ்னா மொத்தமா ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்கான். பில்டிங்கும் மிஷினரி பிரிக்க முடியல, இன்செப்பரபிளா இருக்கு அப்படின்னா தென் டைரக்ட்லி ஐஎஃப்ஓஎஸ் கீழே டாக்ஸபிள் ஆகும். கலெக்ஷன் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ் கலெக்ஷன் சார்ஜஸ் ஒரு 10,000 ஆயிருக்கு, ரிப்பேர்ஸ் ஒரு 5,000 ஆயிருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 16,000 ஆயிருக்கு. ஆல்வேஸா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்லாம எடுக்கவே கூடாது. கரெக்டா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐடி ஆக்ட் மென்ஷன் பண்ணணும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடி ஆக்ட் சொல்லணும். அதர்வைஸ் நம்ம அது எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணது இருக்கு? இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அவுட் சைட் இந்தியா வித்வுட் டிடக்டிங் டாக்ஸ் ஆன் லோன் டேக்கன். அப்போ இது டிசால்வ் தான், எடுத்துக்க முடியாது. கிஃப்ட் ஃப்ரம் ஃபாதர், ஃபாதர் கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. இந்த கிஃப்ட் நீங்க இன்கம்னு சொல்வீங்களான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா ரிலேட்டிவ் அப்படின்றதுல வந்துருவாரு. சோ அதனால நீங்க அந்த 50,000 ப்ரொவிஷனே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது இல்லையா? சோ இவர் ரிலேட்டிவ் கீழே வந்ததுனால இது வராது. கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்ட், கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் இயர். சோ 2021-22 ஃபினான்ஷியல் இயர்க்கான கிரவுண்ட் ரெண்ட் இங்க ரிசீவ் பண்றீங்க. இன்னொரு ஒரு விஷயம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. ஆனா கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும். நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு அந்த டீம்டு டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னு நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். அந்த சம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரெண்ட் நாங்க ஒன்னு இருக்கும். நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இப்பவே கூட போட்டி பாருங்க, அந்த டீம்டு லெட் அவுட்ல ஏதோ ஒரு சம்ல கிரவுண்ட் ரெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை அங்க நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அது ஒரு 600 rupees. வேற என்ன சொல்லியிருக்கான்? கீழே வந்து அடிஷனலா சிலது கொடுத்துருக்கான். அலோகபிள் டெப்ரிசியேஷன் எவ்வளவு ஆகும்பா? 4,000. ஓகே. ஃபயர் இன்சூரன்ஸ் பில்டிங்க்கு நாட் பெய்ட், பேவே பண்ணலாம், அப்புறம் நான் எதுக்கு எடுக்கணும் அதை மைனஸ்ல? ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? தென் ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவன் வந்து கிராஸ் நாங்க கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அப்போ டிடிஎஸ் 10% அதுக்கு, டிபெஞ்சருக்கு 10% டிடிஎஸ் ஃபார் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? இந்த டிபெஞ்சர்ஸ் ஷேர்ஸ் மூவபிள் எதுக்கா இருந்தாலும் நீங்க இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிடிஎஸ் 10%. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிராஸ் அப் பண்ணணும். கிராஸ் அப் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிருக்க பாருங்க, 16,000 டிவைட் பை அப்ப 90% தான் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு அது ஆக்சுவலா ரிசீவ்டு? 18,000. ஸோ டிடிஎஸ் முடிச்சுட்டு பேலன்ஸ் 16,200 அவங்க கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூஆர் டூயிங் அ கிராஸ் அப். இங்க நீங்க கிராஸ் அப் பண்றீங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லீஸ் ஆஃப் அசெட். ஸோ அசெட்டை வந்து ரெண்டிங் விட்டான் இல்லையா, அதுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்றான்ப்பா? 15,000 per month ரிசீவ் பண்றான். 15,000 per month அப்படின்னா 15,000 per month சொல்லிட்டு 1,50,000 கொடுத்துருக்கான். 15,000 into 10 போட்டா தான் எனக்கு 1,50,000 வரும். per month into 12 போட்டா எனக்கு எங்கேயோ போதே 1,80,000 வருதே. ஏன் 1,50,000? அதாவது இங்க 1,50,000 கொடுத்ததுனால
இங்க டேரக்டா 1,50,000 நம்ம எடுத்துட்டோம். பட் இங்க 15,000 பர் மந்த்னு கொடுத்தா அப்ப நான் இன்டூ 12 தானே போடணும். 10 மாசமா? இங்க டேட் கொடுத்துருக்கானா அப்போ? சரி, ஓகே. அப்போ இதை நான் எப்படி அசியூம் பண்றேன் அப்படின்னா, இது டிவைட் பை இது போட்டு இது 10 மாசத்துக்கு ரெண்ட் போயிருக்கு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் 1,50,000 டிவைடட் பை 15,000 போட்டு ஆஸ் பர் மை அசம்ஷன் 10 மந்த்துக்கு தான் இது லீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து தான் அவன் இது கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அப்படி கன்சிடர் பண்ணா அவன் கொடுத்துருக்க இந்த 1,50,000 நான் இங்க எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகே. அடுத்து லெஸ் எக்ஸ்பென்ஸ் பே. என்ன எக்ஸ்பென்ஸ் பே பண்ணலாம்? கலெக்ஷன் சார்ஜஸ். ஓகே, தட் வில் பி அலோகபிள். கலெக்ஷன் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ். ஓகே, திஸ் வில் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ் சொல்லாம நான் எடுத்துக்க மாட்டேன். 16,000. ஸோ சொல்லல, அதெல்லாம் நான் எடுத்துக்கல. டெப்ரிசியேஷன் அலோகபிள் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி 4,000. ஓகே, அது எலிஜிபிள். அதை நான் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா 10,000 விச் மீன்ஸ் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி ரிலேட்டடா. இந்த கலெக்ஷன் சார்ஜஸ் எதுக்குன்னா அப்படின்னா, இவன் வாடகை விட்டாலே பிளான்ட் அண்ட் மிஷினரியா அதை போய் கலெக்ட் பண்ண வரணும் இல்லையா, வாடகை காசை போய் கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சில எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. ஓகே, தட் ஆர் அலோகபிள். அதே மாதிரி ரிப்பேர் வந்து தட் ஆர் அலோகபிள். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலோகபிள். டெப்ரிசியேஷன் இஸ் அலோகபிள். ஐடி ஆக்ட்ல எவ்வளவு சொல்லிருக்கணும் அதுபடி. ஸோ அதெல்லாம் நீங்க அலோ பண்ணிட்டு இதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ரெண்ட் ரிசீவ் 1,40,000 தான். அதுக்கப்புறம் வேற என்ன, டிடிஎஸ் பிடிக்காம ரெண்ட் வந்து வெளியே கொடுத்துருக்கோம், அது வரவே வராது. அதுக்கப்புறம் ஃபாதர் கிட்ட இருந்து கிஃப்ட், அவங்க ரிலேட்டிவ் கான்செப்ட்ல வந்துருவாங்க, அதனால அது நில்லு. பேலன்ஸ் இருக்கு 600 கிரவுண்ட் ரெண்ட். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம் மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,58,600. ஓகேவா? அடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்கான். நோட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான்? சின்ஸ் அசஸ்டி ஃபாலோ கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட், ஹென்ஸ் இன்கம் ஷல் பி சார்ஜபிள் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஷல் பி அலோடட் ஆன் கேஷ் பேசிஸ் ஒன்லி. ஓகே. ஏன் இங்க இன்னொரு பாயிண்ட், இந்த கேஷ் பேசிஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் பெய்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இன்னும் கையை விட்டு காசு போல, அக்ரூவல் பேசிஸ்ல எடுக்கவே முடியாது. ஓகேவா? சோ ஆக்சுவலா பே ஆயிருக்கும். கேஷ் பேசிஸ்ல பண்றாங்கன்னா ஆக்சுவல் பேமெண்ட் நடந்திருக்கணும் இல்லையா? சோ அது ஒரு பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே. அடுத்து debenture income required to be grossed up. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் நாட் அலோடட். இன்ட்ரெஸ்ட் பேர் அவுட் சைட் இந்தியா வித்வுட் டாக்ஸ் டிடக்ஷன். சோ அதனால நாங்க எதனா எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டோம். சோ அடிஷனலா நீங்க என்ன நோட்ஸ் கொடுக்கணும்னா அந்த 1,15,000 டிவைட் பை 15,000 போட்டு 10 மந்த்ஸ்க்கு தான் அது போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். ஓகே, அது நீங்க உங்க நோட்ஸ்ல கொடுத்துடணும். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 5 இயர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகேவா? ஸோ எப்பயோ வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு வந்து பொண்ணை கரெக்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது பசங்களா இருந்தா பொண்ணு, பொண்ணுங்களா இருந்தா பசங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் அந்த ஒரு அது என்ன சொல்றது, அந்த அன்பு அது இருக்கு இல்லையா, அது ஒரு 5 அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் போகணும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னும் போது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்? இங்க இருக்கு இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் இயர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் தென் பேசிக்ஸ். இப்போ நம்ம அடுத்து போறது வடக்க நோக்கி தாய்லாந்துக்கு. So up to this we completed, right? So now we are involving into the family members. So இப்போ மேல பார்த்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ தான். டெமோ லெசன்ஸ். ஓகே, இதுல இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே எல்லாமே புரிஞ்சு இது இப்படிதான் நடக்குது, உனக்கு இதெல்லாம் தான் பிடிக்குது, உனக்கு இதெல்லாம் பிடிக்கல, சோ இதெல்லாம் நீ அலோவ் பண்ணிக்கிற, இதெல்லாம் நீ டிஸ்அலோவ் பண்ணிக்கிற. சோ சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் கிவன் பை ஹர். சோ சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அவங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்னென்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். கரெக்டா? சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி ஆகட்டும், கேபிட்டல் கெயின், ஐஎஃப்ஓஎஸ், எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கண்டிஷன்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணா நீ என்கிட்ட வரலாம், இந்த கண்டிஷன்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணா என்கிட்ட நீ வர முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அதே மாதிரி நீங்களும் சில டைம் போயிட்டு டைரி மில்க் வாங்கி கொடுக்குறது, டைரி பீர் வாங்கி கொடுக்குறது என்ன, சோ அந்த மாதிரி வந்து சம் ஆஃப் த இன்கம் லெட் அவுட் விட்டு காசு வாங்குறது என்ன, சேலரியில போய் காசு வாங்குறது என்ன, அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது என்ன, கேபிட்டல் கெயின் லேண்ட் வித்து காசு வாங்குறது என்ன, ஐஎஃப்ஓஎஸ் கேஷுவல் இன்கம் பண்றது என்ன. சோ லாட் ஆஃப் த திங்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்த வரைக்கும் இங்க வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். கரெக்டா? சோ இங்க வரைக்கும் நம்ம ரெடியா இருந்திருப்போம், பார்த்திருப்போம். ஓகே, ஒரு சில பேசிக்ஸ் திங்ஸ் மட்டும் ஓப்பனா பார்த்திருப்போம். இது நல்லா இருக்கு, இது அழகா இருக்கு, இது அழகா இருக்கு. சோ அடுத்து கிட்ட போய் பேசி பழகி என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்னு சேர்த்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப்க்கு அதை கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்க கூட போய் ஒண்ணு சேரணும். விச் மீன்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போய் நம்ம ஒண்ணு சேரணும். சோ அப்படி ஒண்ணு சேரும் போது அவங்களோட பெர்மிஷன் இப்போ நம்மளுக்கு தேவை. கரெக்டா? இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒத்து போயிடுச்சு. இப்ப அடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் கேட்கணும், கிளப் ஆகணும், அவங்க கூட போய் ஒண்ணு சேரணும். ஓகே, இந்த இன்கம் எனக்கு இவ்வளவு இருக்கு இப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிலது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலது டிடக்ஷன்ஸா கொடுப்பாங்க. ஓகே, நாங்க வந்து எங்க பொண்ணுக்கு வந்து 80 பவுண்ட் செவரன் நகை போடுறோம், கார் வாங்கி தரோம், பைக் வாங்கி தரோம். சோ அந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தான் டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், அகைன் திஸ் டாக்ஸேஷன். அதுக்கப்புறம் நம்ம லீட் பண்ணுவோம் லைஃப். ஓகே, அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணோம், குடும்பத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், ஓகே அந்த மாதிரி வந்து
அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் இட் வில் பி ஓகே. ஃப்ரம் நெக்ஸ்ட் பாயிண்ட் இது வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டா போகும். இங்க இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியால வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? அதுல இந்த 3 ஏரியா நீங்க படிங்க. ஓகே, ஒரு தேரியை தான் ஃபுல்லா, பட் படிங்க. ஓகே, இது இப்பத்துல இருந்தே கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபைலிங் எப்படி பண்றாங்க, பேன் கார்டு எப்படி இருக்கு, செல்ஃப் அசஸ்மெண்ட்னா அவனாவே போய் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றான் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேபி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா டைம் இருந்தா நம்ம டீட்டெயில முடிச்சுட்டு அது திரும்ப வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு வி ஆர் மூவிங் டு கிளப்பிங். கிளப்பிங் பொறுத்த வரைக்கும் இதுல ஷேர் பண்றேன். திஸ் இஸ் யுவர் கிளப்பிங். ஓகேவா? ஸோ 5 ஏஜ் முடிஞ்சிருச்சு இல்லையா? நவ் கிளப்பிங். கிளப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த இந்த 5 இது எல்லாத்தையுமே ஓகே இப்போ ஃபர்கட் பண்ணிடுவோம். டோட்டலா ஓவராலா இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே உங்களுக்கு என்ன பாலா? ஸ்கிரீன் தெரியலண்ணா. ஸ்கிரீன் தெரியலையா? பிரசன்ட் ஆகுது. வேற ஒரு ஐடியில பிரசன்ட் ஆகுது. நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. ஒரு பிரசன்டிங் பிளாக்கா இருக்குண்ணா. பிரசன்ட் ஆகுது. தெரியுதுங்களா? அப்போ ஒரு நிமிஷம் நான் வெளில போயிட்டு வரேண்ணா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதுண்ணா. ஓகே, ஸோ இப்போ அந்த 5 இயர்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நீங்க அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு கிளப்பிங். என்னன்னா இது கிளப்பிங் அப்படின்னா ஒரு இன்கம் இன்னொருத்தரோட இன்கம் கொண்டு வந்து உங்களோட இன்கம் கூட ஆட் பண்ணிக்கிறது. ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்பௌஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நாங்க 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்கோம். அந்த இன்கம் வந்து அந்த பெனிஃபிட் வந்து எங்க 2 பேருக்குமே தான். 2 பேருமே ஒர்க்கு போறோம், 2 பேருமே போயிட்டு இருக்கோம். அவங்களும் நல்ல சேலரி வாங்குறாங்க, நானும் நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பட் அது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஒண்ணு சேருது. விச் மீன்ஸ் 2 பேரும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுதான். சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆமா நாங்க ஒருத்தர் தான் அப்படின்ற கணக்கு தானே. சோ அதனால ஐடி ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க 2 பேரும் சம்பாதிக்கீங்க, நீங்க 2 பேரும் சம்பாதிச்சதை ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேர்த்து அந்த இன்கம் வந்து பேசிக் எக்ஸ்பென்சிபிள் தாண்டிச்சு அப்படின்னா எனக்கு டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வைக்குது. எல்லாத்தையுமே அதாவது எல்லாத்துக்குமே அப்படி அப்ளிகபிள் ஆகுமா, எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கக்கூடிய ஸ்பௌஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோடது மட்டும் தான் வந்து கிளப் ஆகணும் அப்படின்றதே அவன் தெளிவா சொல்லிட்டான். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரோட இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பேசிக் எக்ஸ்பென்ஸ் லிமிட் கிட்ட வரைக்கும் வந்துடும். ஓகேவா? சோ அதனால அவன் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கான் இந்த கிளப்பிங்காக. ஓகே, சோ நவ் வி ஆர் மூவிங் டு கிளப்பிங். இன்கம் ஆஃப் அதர் பர்சன், வேற ஒரு பர்சனோட இன்கம் இன்க்ளூடட் இன் அசஸிஸ் டோட்டல் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் அசஸின்னு வச்சுக்கோமே. இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து என்னோட டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் ஆகுமா? ஓகேவா? சோ தட் வில் பி கன்சிடர் அஸ் கிளப்பிங். கிளப்பிங் இன் கேஸ் ஆஃப் ஸ்பௌஸ். இப்போ ஸ்பௌஸ் கேஸ்ல மட்டும் எப்படி கிளப் ஆகுது? இது வெறும் அண்ணா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸ்ல மட்டும் தான் இப்படி ஆகுமானா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில irrecoverable ட்ரஸ்ட்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் இல்ல ஒரு மாமனார் அவங்க மருமகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் ஏன்னா இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டா எஸ் இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு கதை இருக்கும். மிஸ்டர் ஏ ஒருத்தர் இருப்பாரு, மிஸ்டர் பின்னு ஒருத்தர் இருப்பாரு, மிஸ்ஸஸ் ஏ இருப்பாங்க, மிஸ்ஸஸ் பி இருப்பாங்க. மிஸ்டர் ஏ என்ன பண்ணுவார்னா மிஸ்ஸஸ் பிக்கு கிஃப்ட் கொடுத்திருப்பாரு, மிஸ்டர் பி என்ன பண்ணுவார்னா மிஸ்ஸஸ் ஏக்கு கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? சோ இது வந்து கிராசிங் கிஃப்ட். ஓகே, இந்த மாதிரி நடந்திருந்தாலும் அது கிளப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஒண்ணு இருக்கும். அது நான் எப்படி இல்ல அது ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நான் காட்டுறேன், உங்க புக்ல இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே, அதுவுமே ஒரு ப்ரொவிஷன், அதுவுமே கிளப் ஆகும். அது எதுக்குன்னா அவங்க வந்து அந்த
அது எப்படின்னா என்னடா அது வந்து இன்கம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏவும் பியோ ஃப்ரெண்டு, ஓகேவா. சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் உள்ள நடந்திருக்கும். அது நான் அந்த ப்ரொவிஷன் எப்படி ஞாபகம் வச்சுன்னா இப்படிதான் அது வந்து ஒரு ரெண்டு பேரும் பொண்டாட்டி மாற்றம் கிஃப்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நான் அப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா ஓகே அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். பட் அது வந்து அப்படியும் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளப்பிங்ல வந்து நடக்கும், ஓகேவா. சோ தட் வில் பி கன்சிடர் அஸ் அதான் நீங்க எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளப்பிங் கீழே வந்து நாங்க காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. சோ இப்போ இது உள்ள ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அகைன் உங்க புக் உள்ள போவோம், ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 6412 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெமுனரேஷன் ஃப்ரம் அ கன்சர்ன் பர்சன் இன் விச் த இண்டிவிஜுவல் ஹஸ் a substantial interest அப்படின்னு சொல்லியிருக்கான். விச் மீன்ஸ் இப்போ வந்து நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதே கம்பெனில என் ஒய்ஃபும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தா சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் நாங்க வச்சிருக்கோம். சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன? 20% ஆஃப் த ஓட்டிங் பவர் எங்க ரெண்டு பேருக்குமே அந்த கம்பெனி கிட்ட இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கிளப்டு, கிளப் ஆகும். எப்படி கிளப் ஆகும்? என்னென்ன சேலரி வாங்குறோம், கமிஷன், ஃபீஸ் ஆஃப் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ரெமுனரேஷன், ஓகேவா. ஏதோ ஒரு ஃபார்ம்ல ரெமுனரேஷன் வாங்குறோம், வெதர் இன் கேஷா இல்ல கைண்டா, வில் பி கிளப்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அசஸி இண்டிவிஜுவல் இஃப் எப்போவா இஃப் எப்போ அதாவது கிளப் ஆகும். எப்போ கிளப் ஆகும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த இண்டிவிஜுவல் அதாவது நான் தான் அசஸி. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கணும் இன் எனி கன்சர்ன், விச் மீன்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி தான் அவன் கன்சர்ன் அந்த இதுல சொல்லிட்டு இருக்கான், ஓகேவா. ரெமுனரேஷன் ஃப்ரம் கன்சர்ன் சொல்றோம், ஒரு கம்பெனி தான் சொல்றோம், ஓகேவா. அந்த கம்பெனில நான் என்ன பண்ணிருக்கேன்? 20% ஆஃப் த ஓட்டிங் பவர் வச்சிருக்கேன், இல்ல ப்ராஃபிட் அட் டியூரிங் த எனி இயர், ஓகேவா. சோ அந்த இடத்துல வந்து 20% ஆஃப் த ஓட்டிங் பவர் எனக்கு இருக்கு, ஓகே. என்னோட ஸ்பௌஸும் வந்து என்ன பண்றாங்க? அடுத்த கண்டிஷன் என்ன? என் ஸ்பௌஸும் அதே கம்பெனில எம்ப்ளாயா இருக்காங்க, ஓகேவா. அவங்களும் அந்த இடத்துல எம்ப்ளாயா இருக்காங்க. பிளஸ் salary etc is received by spouse from the concern. அந்த கன்சர்ன் அதாவது அந்த கம்பெனில இருந்து என்னோட ஸ்பௌஸும் சேலரி வாங்குறாங்க. இப்போ நானும் சேலரி கமிஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் வாங்குறேன். பிளஸ் எனக்கு வந்து ஒரு 20% ஓட்டிங் பவரும் இருக்கு. அதே கம்பெனியோட ஸ்பௌஸும் வேலை செய்யறாங்க, அவங்க அதே மாதிரி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா தென் தட் வில் பி கிளப்டு. இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளப் ஆகும். எக்ஸம்ஷன் எப்போ எக்ஸம்ஷன் கிடைக்குமா? நோ கிளப்பிங் எப்போ கிளப் பண்ண மாட்டோமா? இஃப் ஸ்பௌஸ் போசஸ் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இன்கேஸ் என்னோட ஸ்பௌஸ் வந்து அவங்களாவே டெக்னிக்கலா இல்ல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவங்களுக்கு சிஏ முடிச்சிருக்காங்க, சிஎஸ் முடிச்சிருக்காங்க, சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க, இல்ல அவங்க டாக்டர் இல்ல அவங்க இன்ஜினியர், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சில ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா தென் அந்த இன்கம் கிளப் ஆகுமானா உங்ககிட்ட வந்து அப்படின்னு கேட்டா கிளப் ஆகாது. ஸோ ஓகேவா, அதுதான் எக்ஸம்ஷன் நீங்க சொல்லிக்கலாம், ஓகே. அந்த இன்கம் இஸ் சோன்லி இஸ் இது சோலி இல்லது இஸ் கேப் வரணுங்க. இஸ் சோன்லி attributable டு த அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சோல்லியா அதாவது அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில அது அவங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது என் கையில வந்து கிளப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ், ஓகேவா. இப்போ இது வரைக்கும் கிளப் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ யார் கையில நான் கிளப் ஆகும்? இப்போ நீங்க அசசின்னு சொல்றது எனக்கு புரியுது. மேபி உங்க ஒய்ஃபும் அசசியா வரதுக்கு சான்ஸ் இருக்குல்லன்னா, அவங்களும் அசசியா வரலாம்ல, அவங்களும் டாக்ஸ் பேயபிள் பர்சனா. அதாவது அசசினா யாரு? which persons are paying the tax to income tax department, that person is called as assessee. கரெக்டா? சோ அப்போ உங்க ஒய்ஃபும் அசசியா வரலாம்னா எப்படின்னா நீங்க இதை பிரிக்கிறீங்க? நீங்க தான் அசசின்னு எப்படி நான் பிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்லிருப்போம் remuneration will be clubbed in the hands of that spouse. அதாவது எந்த ஸ்பௌஸ் கையில வந்து ரெமுனரேஷன் ஆட் ஆகுமா, கிளப் ஆகுமா? which means either spouse, ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். யார் கையில கிளப் ஆகும்? whose total income excluding such salary is higher. அதாவது சேலரி இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேலரி இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, என்னோட ஒய்ஃப் சேலரியும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. அதர் இன்கம் எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. நான் 80,000 வாங்குறேன், அவங்க ஒரு 50,000. அதர் இன்கம் சேலரியை தவிர்த்து இருக்கிற இன்கம் என்கிட்ட 80,000 இருக்கு, அவங்க கிட்ட 50,000 இருக்கு. இப்ப யாரோட இன்கம் ஹையரு? என்னோட இன்கம் தான் ஹையரு, 80,000. அப்போ சேலரி அவங்களோட சேலரி இப்ப யார் கையில வந்து கிளப் ஆகும்னா என்கிட்ட தான் கிளப் ஆகும். புரியுதா? ஏன்னா என்னோட டோட்டல் இன்கம் தான் ஹையர். இப்போ அப்படியே உல்டானா இப்ப நான் 50,000 வச்சிருக்கேன், அவங்க 80,000 வச்சிருக்காங்க. இது சேலரி தவிர்த்து இருக்கக்கூடிய அதர் இன்கம், ஓகேவா. அப்போ அவங்க தான் ஹையர் 80,000. அப்போ என்னோட சேலரி இன்கம் அவங்க கையில போய் கிளப் ஆயிடும், ஓகேவா. சம் பார்த்தா புரிஞ்சிடும், டோன்ட் வரி. சோ அவங்க அது மாதிரி கிளப் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். போத் ஹேவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் த கன்சர்ன். ரெண்டு பேருமே சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம். போத் ரிசீவ் சேலரி, ஓகே. போத் ஆஃப் தெம் டோன்ட் ஹேவ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு பேருமே குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க கூடாது, அதாவது இந்த கிளப் ஆகிறதுக்கு. ஏன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கையில தனியா டாக்ஸபிள் ஆகும். நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சோம் எக்ஸம்ஷன்ல, கரெக்டா. இஃப் இட் இஸ் ஒன்ஸ் இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் ஆஃப் த எய்தர் ஸ்பௌஸ், ஏதாவது ஒரு ஸ்பௌஸ் கையில வந்து டாக்ஸபிள் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கையில வந்து கிளப் ஆயிடுச்சு, நான் அதிகமா வச்சிருக்கேன்றதுனால என் கையில கிளப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்துக்கூடிய வரக்கூடிய சப்சிக்வெண்ட் இயர்ல என் கையில மட்டுமே தான் கிளப் ஆயிட்டு இருக்கும், ஓகேவா. இன்கேஸ் இல்ல அவங்க கையில அது கிளப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அசஸிங் ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஏஓ.
அசிங் ஆஃபீஸர் கிட்ட போய் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். சார் இந்த மாதிரி வந்து அவங்களோட இன்கம் அதிகமா இருக்கு, என்னோட இன்கம் அவங்க கையில கிளப் ஆகட்டும் அப்படின்னா ஏஓ சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓஹோ ஓகே சரி அவங்களுக்கு கிட்ட தான் அதர் இன்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஓ சாட்டிஸ்ஃபை ஆகி ஏஓ வந்து ஓகே பண்ணாரு அப்படின்னா தென் தட் வில் பி நாட் இன்க்ளூடட் இன் யுவர் சேலரி. ஓகேவா? சாரி, நாட் கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க புக்ல போறோம். Hope now your book is presenting, right? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வந்துடும். டைரக்டா இல்லஸ்ட்ரேஷன் 2 எடுத்துக்கோங்க. உள்ள இருக்க ப்ரொவிஷன்ஸ்ல கோ த்ரூ பண்ணாதீங்க, நான் சொல்றேன் அது நீங்க எப்போ கோ த்ரூ பண்ணணும். இப்போ 2 பேர் ஒர்க் போறாங்க, அவங்களோட இன்கம் கிளப் அந்த மாதிரி இல்லையானா? 2 பேரும் ஒர்க் போறாங்க, போற இடத்துல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அது போக வந்து அவங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையா பார்க்கணும். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. எம்ப்ளாயி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்களே, 20% ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நானும் இப்போ என் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னா இஎஸ்ஓபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா? இப்போ சப்போஸ் நார்மலா இப்போ டெய்லி ஒர்க் போறோம் அந்த மாதிரி அதெல்லாம் கிளப் ஆகாது. ஓகே, அதுதான் அதனால தான் அந்த கண்டிஷன். ஏன்னா அந்த மாதிரி கிளப் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட இன்கம்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக் எக்ஸெப்ஷன் லிமிட் வரைக்கும் வந்துடும். ஆல்மோஸ்ட் கிளப் ஆகும்போது அப்போ நார்மலா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கறத தாண்டி நார்மல் பீப்புளாலே வந்து சர்வை பண்ண முடியாது, டாக்ஸ் கட்டுவோம் அவனே. ஸோ அதனால அது கிளப் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 எடுத்துக்கோங்க. நான் 1க்கு வரேன், திரும்ப வரேன், பின்னாடி வரேன், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும். ஓகே, ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஹோல்டு 20% அண்ட் 30% ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ஆனந்த் லிமிடெட். 2 பேருமே ராம் வந்து 20 வச்சிருக்காரு, மிஸ்ஸஸ் ராம் வந்து 30 வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்த்தாலே எங்கேயோ போயிருது. கரெக்டா? அந்த இது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ தே ஆர் எம்ப்ளாய்ட் இன் ஆனந்த் லிமிடெட். 2 பேருமே ஆனந்த் லிமிடெட்ல எம்ப்ளாயா இருக்காங்க. டாக்ஸபிள் சேலரி எவ்வளவுப்பா? 2,40,000 per annum. இவங்களுக்கு 3,60,000 per annum. அதாவது ராமுக்கு வந்து 2,40,000, மிஸ்ஸஸ் ராமுக்கு வந்து 3,60,000. ஓகேவா? இது சேலரி. இதை நீங்க வச்சு கன்சிடர் பண்ணி விச் எவரி சைடு எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வித்தவுட் எனி டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே சூப்பர், இதையும் சொல்லிட்டான். எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்ல. அதர் இன்கம் ஆஃப் த ராம் அண்ட் ராம் மிஸ்ஸஸ் ராம் எவ்வளவு? 70,000 ராமுக்கு, மிஸ்ஸஸ் ராமுக்கு 1 lakh அதர் இன்கம். அப்போ இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்க. இதை கன்சிடர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர்? 1 lakh தான் ஹையர். 1 lakh ஹையர்னா மிஸ்ஸஸ் ராம் தான் ஹையரா இருக்காங்க. அப்போ யார் கையில போய் இப்போ கிளப் ஆகும்? மிஸ்ஸஸ் ராம் கையில மிஸ்டர் ராமோட சேலரி போயிட்டு கிளப் ஆயிரும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் ப்ரொவிஷன் முடிஞ்சு போச்சா? ஃபைண்ட் அவுட் த நெட் இன்கம் ஆஃப் த ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க படிங்க. ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்ல, அந்த ப்ரொவிஷனை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். நம்ம டேரக்டா சமூல வரும். டேரக்டா சமூல வரும் அப்படின்னா சேலரி எவ்வளவுன்னு பார்த்தோம். மிஸ்டர் ராம்க்கும் மிஸ்ஸஸ் ராம்க்கும் 2,40,000, 3,60,000. கரெக்டா? அண்ட் தென் இவங்க சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எதனா இருக்கா? இல்ல. வித்தவுட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 2 பேரும் ஒரே கம்பெனில எம்ப்ளாயா? ஆமா, ஆனந்த் லிமிட்ல 2 பேரும் ஒரே கம்பெனில எம்ப்ளாய். அப்போ கிளப் ஆக போகுது. கிளப் ஆக போகுதுன்னா இப்போ யார் கையில கிளப் ஆகணும்? அதர் இன்கம் யார் கையில ஹையரா இருக்குன்னு செக் பண்ண போறீங்க. அதர் இன்கம் யார் கையில ஹையரா இருக்கு? மிஸ்டர் ராம் கையில ஹையரா இருக்கு. அப்போ மிஸ்டர் ராமோட சேலரி இங்க மைனஸ் பண்ணுங்க. 2,40,000 மைனஸ் பண்ணி இங்க அதை ஆட் பண்ணிக்கங்க. மிஸ்ஸஸ் ராம் கையில ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 71 lakh. அப்போ மிஸ்டர் ராம் கையில கிராஸ் டோட்டல் இன்கம் 70, மிஸ்ஸஸ் ராம் 7 lakh. ஓகேவா? அப்போ மிஸ்ஸஸ் ராம் வந்து இப்போ என்னது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டி இருக்காங்க. பட் ரிபேட் அப்ளிகபிள் பண்ணோம் நியூ ப்ரொசீஜர் படி அப்படின்னா, ரிபேட் அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ் ரேட் மீல் தான் வரும். இப்போ புரிஞ்சுதா கிளப்பிங்க எப்படி கிளப் ஆகுதுன்னு? அந்த அந்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதான்றதை தாண்டி ப்ரொவிஷன்ஸ் புரிஞ்சுதா? அவன் ப்ரொவிஷன்ல என்ன சொல்ல வந்தான்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. டன். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ப்ரொவிஷன்ல சொல்ல வந்திருக்கான். ஸோ அதை தாண்டி வேற என்ன சொல்லலாம்? இல்லஸ்ட்ரேஷன் 3, இல்லஸ்ட்ரேஷன் 4. சரி, இல்லஸ்ட்ரேஷன் 3 கொஞ்சம் நிறைய இருக்கு, அதை பார்ப்போம். ஏன்னா எனக்கு இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ பாருங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓம் both are working in A Limited. Okay, without posting any technical or professional qualification. Professional qualification இல்ல, technical இதுவும் இல்ல. From the following details compute the income. சரி, ஓகே கொடுத்துட்டாப்பா. டாக்ஸபிள் சேலரி இவ்வளவு கொடுத்துட்டா 2 பேருக்கும். அதர் இன்கம் இவ்வளவு கொடுத்துட்டா 2 பேருக்கும். கேஸ் 1ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கேஸ் 2ல இருக்கா, கேஸ் 3 இருக்கா நீங்க செக் பண்ணணும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணிருக்கான்? ஓஹோ, இப்படி போட்டிருக்கானா? இது கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. பாவி, ஏன் தனித்தனியா கொடுத்தா செத்து போயிருவியா நீ? சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்க.
எந்தெந்த கேஸ்ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 21 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 19 விச் மீன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்களா செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது எந்த ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷன்ல கிளப் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 21%, அதாவது 20% கிட்ட இருக்கு. ஸோ அந்த ரெண்டு கேஸ்ல கிளப் ஆக போகுது. பிளஸ் அவங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்ல. அண்ட் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி தான் வேலை செய்யறாங்க. இப்போ அது யார் கையில கிளப் ஆகும் அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதர் இன்கம் பாருங்க, யார் கையில அதிகமா இருக்கு? அதர் இன்கம் மிஸ்டர்ஸ் ஹோம் கையில தான் அதிகமா இருக்கு. அப்போ மிஸ்டர்ஸ் ஹோம் கையில அந்த சேலரி போய் வந்து கிளப் ஆயிரும். யாரோட சேலரி? மிஸ்டர் ஓமோட சேலரி. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஓமோட சேலரி 2,20,000, இந்த 70,000 அவங்களோட சேலரி ரெண்டும் கிளப் ஆயிருச்சு. கரெக்டா? அதே மாதிரி கேஸ் 2லயும் கிளப் ஆகணும். கேஸ் 2லயும் கிளப் ஆயிடுச்சு. கேஸ் 3ல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த இது இல்ல, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ மிஸ்டர் ஓம் கையிலே தான் இருக்கும், மிஸ்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஓம் கையிலே தான் இருக்கும் கேஸ் 3ல. ஓகேவா? சோ அதர் இன்கம் ரெண்டு பேர் கையிலும் 50-80 அதர் இன்கம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ்ல சேம், அடுத்த கேஸ்ல சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன் இப்போ இந்த கிளப்பிங்னால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேஸ் 2 கேஸ் 3 கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க 3,70,000 வருது, ஆனா இங்க 1,50,000 தான் வருது. மேபி ஓல்ட் ரெஜிம் படி போயிருந்தோம் அப்படின்னா மிஸ்டர் ஹோம் கையில என்ன ஆகும்? டாக்ஸபிள் ஆகும். கரெக்டா? ஓல்ட் ரெஜிம் படி. அதுக்கப்புறம் ரிபேட் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுப்போம். மைட் பி, நான் சொல்றேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டிட்டாங்க. பட் இந்த கேஸ்ல பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டல. ஸோ இந்த கிளப்பிங் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிட்ட அது வந்து தொடும் அப்படின்றது தான் அவன் சொல்ல வருது. கிளப்பிங் ப்ரொவிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவன் சொல்ல வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எப்படி வச்சு பண்ணணும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் சேர்த்து, ஒருத்தருக்கு மட்டும் 20% ஆகும் கேட்டா ரெண்டு பேரும் சேர்த்தும் 20% தாண்டி இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணணும். அதுதான் இங்க கொடுத்துருக்கான். பார்ட்லி ஒன் ஆர் மோர் இஸ் ரிலேட்டிவ்ஸ் நாட் லெஸ் தேன் 20. ஓகேவா? ரிலேட்டிவ்ஸ் கான்செப்ட்ல ஸ்பௌஸுமே அதுல சேருது இல்லையா ரிலேட்டிவ்ஸ் கான்செப்ட்ல. ஸோ அதனால அதை சொல்லியிருக்கான். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4 வந்து அதர் இன்கம் கேஸ்ல கொடுத்துருப்போம். அதர் இன்கம் கேஸ்லனா ஃபர்ஸ்ட் கேஸ் இது எடுத்துக்கோங்க. அதர் இன்கம்ல மிஸ்டர் எக்ஸ் கையில 50,000 இருக்கு, மிஸ்டர்ஸ் எக்ஸ் கையில 80,000 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிஸ்டர்ஸ் எக்ஸ் கையில டாக்ஸபிள் ஆகணும். செகண்ட் கேஸ்ல பாருங்க 90, 65. இப்போ செகண்ட் கேஸ்ல இவர் கையில டாக்ஸபிள் ஆகும். கேஸ் 3ல ரெண்டு பக்கமும் இல்லை. அப்போ இதுல நான் எதை வச்சு எடுக்கிறது அப்படின்னா அவங்க கையில டாக்ஸபிள் ஆயிடும். ரெண்டுமே இல்லைன்னா அதான பண்ணிருக்கோம் கேஸ் 3ல. அதான் பண்ணிருக்கோம். 1,20,000, 60 அவங்க கையில டாக்ஸபிள் ஆயிடும். அதர் இன்கம் இல்ல, அதர் இன்கம் வச்சு தானே நம்ம கன்சிடர் பண்ணுவோம் யார் கையில கிளப் ஆகணும் யார் கையில கிளப் ஆக கூடாதுன்னு. அப்போ அந்த மாதிரி அதர் இன்கம் இல்ல அப்படின்னா அவங்க கையில டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? அது கேஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 4. இது ஹோம் ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சதா? இப்போ மேல பார்த்த சம், அது பிஃபோரா பார்த்த சம் எல்லாம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ரொவிஷனுக்கு மூவ் ஆகட்டா? போலாம். ஓகே, டன். ஓகே, அடுத்த ப்ரொவிஷன் நான் இங்க ஓகே இங்கிலீஷ் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா? ஸோ அடுத்த ப்ரொவிஷன், நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 64(1)(4). இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்கம் டு ஸ்பௌஸ் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் வித்தவுட் கன்சிடரேஷன். அதாவது ஒரு அசெட் இருக்கு என்கிட்ட ஒரு 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 வீடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அது என்ன சொல்லுவாங்க, அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இதை நான் வந்து என்னோட ஸ்பௌஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் வித்தவுட் கன்சிடரேஷன். ₹1 கூட வாங்காம என் ஸ்பௌஸ்க்கு நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த அபார்ட்மெண்ட்டை அவங்க வாடகைக்கு விட்டு இப்போ காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அது யார்கிட்ட வந்து சேரணும்? என்கிட்ட தானே அந்த கிளப் ஆகணும். டெஃபினட்டா என்கிட்ட தான் அது கிளப் ஆகணும். அதாவது நான் தான் கொடுத்துருக்கேன், கன்சிடரேஷனே இல்லாம கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்து கிளப் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாக் லைன். சோ இப்போ இதை வச்சு இங்க இருக்க ப்ரொவிஷனை படிங்க. இஃப் அசசி individual has transferred an asset to spouse directly or indirectly for inadequate consideration. inadequate consideration போதிய அளவு கன்சிடரேஷன் வாங்காம ஃப்ரீயாவோ இல்ல கம்மியா ஒரு 10,000 கொடு, 10 லட்ச ரூபாய் மதிப்பு, சரி நீ சும்மா ஒரு 10,000 என்கிட்ட கொடு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் இதை கொடுத்துட்டேன். ஓகேவா? then the income of such asset shall be included in the total income of the transferor. who is the transferor? நான் தான் இங்க transferor. அதாவது நான் என் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லையா, I will become as a transferor, my wife is become as a transferee. ஓகேவா? சோ நான் தான் இப்ப என் கையில தான் வந்து அது கிளப் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னும் போது ஒரு கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, இப்போ எக்ஸ் லிமிடெட் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் லிமிடெட் இஸ் பிகம் அஸ் அ டிரான்ஸ்ஃபரர், ஒய் லிமிடெட் இஸ் பிகம் அஸ் அ டிரான்ஸ்ஃபரி. அவன் வந்து டைரக்டா சொல்ல மாட்டான் இந்த மாதிரி எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெட் சொல்ல மாட்டான்.
டிரான்ஸ்ஃபரா டிரான்ஸ்ஃபரின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கங்க. யார் டிரான்ஸ்ஃபரா யார் டிரான்ஸ்ஃபர்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து the relationship should exist at the time of transfer and time of approval of income. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா அங்க. ஓகேவா? மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் வந்து இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு வந்து அந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்கே அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்க இல்லையா? இத்தனை இவ்வளவு காசு கொடு அப்படின்ற மாதிரி சில கேசஸ்லாம் நீங்க இப்போ ரீசெண்டா ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளப் ஆகாது. ஸோ டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்கன்றதுக்காக நான் ஒரு லேண்ட் அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பில்டிங் லேண்டோ பில்டிங் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க அதை ரெண்டுக்கு விட்டு அவங்களுக்கு ஒரு காசு வருது அப்படின்னா அது உங்க கையில வந்து கிளப் ஆகுமான்னு கேட்டா என் கையில கிளப் ஆகாது அது. ஓகேவா? சோ ஏன்னா அது வந்து நாங்க அப்பார்ட் லைஃப், நாங்க பிரிஞ்சு வாழணும் முடிவு பண்ணிட்டோம் அப்பார்ட் ஃப்ரம் அவர் லைஃப் அப்படின்னும் போது அது வந்து கிளப் ஆகாது. ஓகே. எக்ஸம்ஷன் the income will not be clubbed if transfer is connection with an agreement to live apart. அடுத்த லைன் அதான்டா இருக்கு. நாங்க பிரிஞ்சு வாழ்றோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அது கிளப் ஆகாது. Then the spouse may hold the asset in same form or in a different form. ஒன்னு அந்த ஸ்பௌஸ் வந்து அந்த அசெட்டை வந்து சேம் ஃபார்ம்ல வச்சிருக்கலாம் இல்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கான். இதை நான் எப்படி சொல்றேன். ஓகே. அடுத்து இன்கம் earned by investing income arising of transfer asset should not be clubbed. அதாவது நான் ஒரு இன்கம் கொடுத்துருப்பேன், அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது கிளப் ஆகாது. ஓகேவா? அது என்னன்னா நான் சொல்றேன், அதையும் நான் சொல்றேன். ஓகே. இப்ப மேல சொல்லிருக்க இதே ப்ரொவிஷன் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? சேம் ப்ரொவிஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர் டு சன்ஸ் ஒய்ஃப் ஃபார் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன். என்னோட பையனோட ஒய்ஃபுக்கு நான் இதே மாதிரி ஏதாவது அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க இதே ப்ரொவிஷன் அப்படியே அப்ளிகபிள். ஓகேவா? இது நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது எனக்கு வந்த ஒரு கொஸ்டின். எனக்கு கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துட்டான், சன்ஸ் ஒய்ஃப் வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான், இது வந்து கிளப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்கம்லாம் கொடுத்துட்டான், எப்படி நீ கிளப் பண்ணுவ அப்படின்னு கேட்டான். எனக்கு அங்கே ஒரு நான் இது ஒழுங்கா படிச்சுட்டு போல. அப்போ இந்த சேம் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது நான் இதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஓஹோ இதே ப்ரொவிஷன் தான் இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்றது எனக்கு அங்கதான் புரிஞ்சுது. ஸோ நான் கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டேன். எனக்கு அங்க போனோடனே லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாமனார் மருமகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு, மருமகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அது எப்படி கிளப் ஆகும்? அது ஹஸ்பண்ட் கையில தான் கிளப் ஆகணும், ஸ்பௌஸ் தான் நம்ம படிச்சோம் அப்படின்னு எனக்கு ரிமெம்பர். ஸ்பௌஸ் தான் நம்ம படிச்சோம், அப்புறம் எப்படி இது கிளப் ஆகும் சொல்லிட்டு கிளப் ஆகாதுன்னு அங்க எழுதிட்டு வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா சேம் ப்ரொவிஷன் அப்ளிகபிள்னு இருக்கு. அதாவது அப்ப மருமகளுக்கு மாமனார் மாத்திருந்தாலும் மாமனார் கையில போய் அது கிளப் ஆகும். ஓகேவா? அவங்க ஹஸ்பண்ட் கையில போய் அது கிளப் ஆகாது. ஓகே. சோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ப்ரொவிஷன். ஓகேவா? இப்போ நம்ம போவோம். இப்போ இது உள்ள போகலாம். இப்போ என்னோட புக்கு ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த இடத்துல அவன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தான். ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷேர்ஸ் என்கிட்ட ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஷேர்ஸ் என்னோட ஸ்பௌஸ்க்கு நான் தரேன்ப்பா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கன்சிடரேஷனே இல்ல, இன்அடிக்வேட் கன்சிடரேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கு. ஸோ அதோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹25 lakhs மதிப்புள்ள ஷேரை நான் கொடுக்குறேன். ஓகே. 25 lakhs மதிப்புள்ள ஷேரை நான் என் ஸ்பௌஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என் ஸ்பௌஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 25 lakhs ஒரு ஷேர் இருந்துச்சு இல்லையா, இந்த ஷேருக்கு டிவிடெண்ட் வருது. டிவிடெண்ட் எவ்வளவு வருது? ஒரு 10% டிவிடெண்ட் வச்சோம் அப்படின்னா 2,50,000 டிவிடெண்ட் வரும். கரெக்டா? இந்த 2,50,000 யார் கையில போய் கிளப் ஆகும்? டெஃபினட்டா இவர் கையில வந்து கிளப் ஆயிடும். கிளப் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் கிளப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 2,50,000 கிளப் ஆயிடுச்சு. என் ஸ்பௌஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த 2,50,000 வச்சு இன்னொரு ஷேர் வாங்குறாங்க. 2,50,000 வச்சு இன்னொரு ஷேர் வாங்குறாங்க இவங்க. இப்போ இந்த ஷேருக்கு இல்லையா, இதுக்கு டிவிடெண்ட் வருது. இதுக்கு டிவிடெண்ட் எவ்வளவு வருது அப்படின்னா அதே 10% 25,000 ரூபாய் வருது. இப்ப இது யார் கையில கிளப் ஆகும்? உங்க கையில தானா? ஆகாது. ஏன்னா இது அதாவது இந்த 2,50,000 வரைக்கும் ஆயிடுச்சு இல்லையா, இந்த 2,50,000 இது வரைக்கும் என் கையில ஆயிடுச்சு. இது இன்வெஸ்ட் பண்ணது அவங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க அவங்களோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த 2,50,000 கொண்டு போய் ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி என்னோட ஸ்பௌஸா இண்டிவிஜுவலா அந்த 2,50,000 என் கையில கிளப் ஆயிடுச்சு. ஓகே, அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. 2,50,000 இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்னோட ஸ்பௌஸ் இண்டிவிஜுவலா அவங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்ல போயிட்டு அவங்க ஒரு ஷேரை வாங்கி அதுக்கு ஒரு டிவிடெண்ட் வந்து 25,000 ரூபாய். அப்போ இது என் ஸ்பௌஸ் கையில மட்டுமே டாக்ஸபிள் ஆகும், என் கையில கிளப் ஆகாது. ஓகேவா? சோ இப்போ அந்த பாயிண்ட் பாருங்க. இப்போ நான் மறுபடியும் அதை ஷேர் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் படிங்க. இந்த பாயிண்ட் இப்ப தெரிஞ்சா இன்கம் ஏர்ன்ட்னு ஒரு பாயிண்ட்.
இன்கம் earned by investing income arising from transferred asset. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்த இன்கம்ல மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு இன்கம் வருது அப்படின்னா தட் அசெட் cannot be clubbed. டிரான்ஸ்ஃபர் அசெட் cannot be clubbed. ஓகேவா? இதுதான் அந்த பாயிண்ட். அவன் சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். ஓகேவா? சோ அதே மாதிரி அந்த ஸ்பௌஸ் வந்து அந்த அசெட்டை வந்து இதே ஃபார்ம்லயே வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கா கொடுத்துருக்கேன். இருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இது ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஷேர்ஸ் இதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். திரும்பவும் நான் ஷேர்ஸ்க்கு இருக்கு 25 லட்சம் ரூபா. என்னோட ஸ்பௌஸ் கிட்ட இருக்கு 25 லட்சம் ரூபா. ஓகேவா? இப்போ என்னோட ஸ்பௌஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 25 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த ஷேரை வந்து சேல் பண்றாங்க. ஷேரே சேல் பண்றாங்க. எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா 30 lakhsக்கு சேல் பண்றாங்க. இப்படி சேல் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 25 lakhs வரைக்கும் யார் கையில கிளப் ஆகும்? இவங்க கையில 25 lakhsன்னு சொல்லி கேபிட்டல் கெயின் கீழே கிளப் ஆகும். யாருக்கு? என் கிட்ட, மிஸ்டர் ஜே கிட்ட. மிஸ்டர் ஜே இங்க இருக்காங்க இல்லையா? சோ பேலன்ஸ் இருக்க 5 lakhs என்ன ஆகும்னா இவங்களோட திறமையை யூஸ் பண்ணி இவங்க கெயின் பண்ணது 5 lakhs. சோ இது இவங்க கையில அப்படியே அவங்க கையில டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? இந்த கேஸ் வரைக்கும் இப்படி இருக்கு. இப்போ இந்த 30 லட்சத்தை என் ஸ்பௌஸ் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இப்போ இந்த வித்ததை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பில்டிங்கா வாங்கிட்டாங்க. பில்டிங்கா வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது ரெண்ட்டுக்கு விடுற பில்டிங்கா வாங்கிட்டாங்க. ரெண்ட் விட்டு இப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த 3 லட்சம் அதாவது 30 லட்சம் ரூபாய்க்கு வித்து 30 லட்சம் ரூபாய்க்குமே பில்டிங் வாங்கிட்டாங்க. பில்டிங் வாங்கிட்டு ரெண்ட் கொடுத்துட்டு இருக்குது இப்போ 3 லட்சம் அப்படின்னா இப்போ இந்த 3 லட்சம் யார் கையிலனா கிளப் ஆகும் அப்படின்னா யார் கையில ரொம்ப குழப்பறணும். இப்போ இந்த 3 லட்சம் யார் கையில கிளப் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸ்பௌஸ் கையில கிளப் ஆகும். சென்ஸ் இப்போ ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஏன்னா இங்க ஆல்ரெடி இந்த 25 லட்சம் ரூபாய் இவங்க கையில கேபிட்டல் கெயின் போனதுனால இங்க கிளப் ஆகும்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா ஓவராலா இதை நம்ம இங்க வந்து கிளப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சினாரியோ எடுக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன சினாரியோ படி அது கரெக்ட். ஸ்பௌஸ் கையில தான் இருக்கும் அப்படின்றது கரெக்ட். அவர் கையில கிளப் ஆகாது அப்படின்னு. இப்போ அதே சினாரியோ நான் இப்படி மாத்துறேன். ஷேர்ஸ் இருக்கு 25 lakhs. ஸோ இந்த ஷேர்ஸை நான் என் ஸ்பௌஸ் கிட்ட கொடுக்குறேன். என் ஸ்பௌஸும் அந்த 25 lakhs இருக்கு. பட் இப்போ அதை சேல் பண்றாங்க. சேல் பண்ணிட்டு 30 lakhsக்கு சேல் பண்ணிட்டாங்க. இந்த 30 lakhs வித்ததை வந்து இப்போ இந்த 25 lakhs இங்க கிளப் ஆகல. விச் மீன்ஸ் இது இங்க வரல, கேபிட்டல் கெயின் வரல. ஏன் வரல அப்படின்னா இதை வித்துட்டு இதை வாங்குறாங்க. 54 டிடக்ஷன் கரெக்டா? சேல் எனி அதர் லாங் டர்ம் அசெட் பையிங் த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கேபிட்டல் கெயின் கீழே 54 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இங்க இது நடக்கல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அப்போ நான் இதை அழிச்சிடறேன் உங்க தெளிவுக்காக. ஸோ இப்போ வந்து இவங்க கையிலே தான் இருக்கு. இப்போ 30 lakhs இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க. 30 lakhsக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க. கரெக்டா? வாங்கிட்டு 3 lakhs ரெண்ட் ரிசீவ் பண்றாங்க. இப்போ இது எப்படி கிளப் ஆகும் அப்படின்னா இந்த 3 lakhs எப்படி கிளப் ஆகும் அப்படின்னா 3 lakhs அப்படிங்கிறது டிவைடட் பை 30 lakhsக்கு கரெக்டா? இன்டூ 25 lakhs. 25 lakhs யாரோடது? நம்பாளுதுல. ஸோ இப்போ இதை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. 3 lakhs divided by 30 lakhs into 25 lakhs. $2 லட்சம் 2,50,000. இப்போ என்ன ஆகும்னா 2,50,000 நம்பால் கையில கிளப் ஆகும் வருஷம் வருஷம். பேலன்ஸ் இருக்க 5 lakhs ஸ்பௌஸ் கையிலே இருக்கும். சாரி 50,000 வந்து ஸ்பௌஸ் கையில டாக்ஸபிள் ஆகும். ஏன்னா இந்த 25 லட்சம் ரூபாய்க்கு ஓனர் யாரு? நான். 5 லட்சம் ரூபாய் அவங்களோட கெப்பாசிட்டி வச்சு என்ன பண்ணாங்க? அவங்க 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா வித்தாங்க. கரெக்டா? விச் மீன்ஸ் அவங்களோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்தாங்க. அப்போ அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள அதுக்கு வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கையிலேயே தான் இருக்கும். என்னோட 25 லட்சம் ரூபாய்க்கான 2,50,000 என் கையில வந்து கிளப் ஆகும். இப்ப புரியுதா? இப்படியும் சினாரியோ 2ல இப்படி ஒண்ணு நடக்கும். இது புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இது ஒரு சினாரியோ 2 தான். சோ இப்போ உங்க புக்ல அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? இதுல தான்ப்பா சொல்லிருக்கோம் அத இன்கம் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர் அசெட் டு ஸ்பௌஸ். சோ என்ன சொல்லிருக்கான்? ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க அப்படியே.
in computing of total income, individual income arising from asset transfer to spouse without adequate consideration. Okay, இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ஷால் பி இன்க்ளூடட் இன் இன்கம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கப்பலா இருக்கணும். நாராயண் ஸ்வேதா, நைஸ் நேம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் இஸ் மேட் வித்வுட் அடிகேட் கன்சிடரேஷன். எந்த ஒரு அடிகேட் கன்சிடரேஷனுமே இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஷி ஏர்ன்ட் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபர் அசெட். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அசெட்ல இருந்து ஏர்ன் பண்றாங்க. தென் அந்த ஏர்னிங் வந்து யார் கையில கிளப் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர், அதாவது நாராயண் கையில வந்து கிளப் ஆயிடும். ஓகேவா, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து சில டாக்ஸ் பாயிண்ட்ஸ். இந்த ஃபாலோயிங் கேசஸ் கிளப்பிங் ப்ரொவிஷன் ஷால் நாட் பி அட்ராக்டட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு ஸ்பௌஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகாதுதான். எது அட்ராக்ட் ஆகாது? கிளப்பிங் அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆகாது. என்னென்னது? சச் அசெட் டிரான்ஸ்ஃபர் ஃபார் அடிக்வேட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் வாங்கிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அட்ராக்ட் ஆகாது. டிரான்ஸ்ஃபர் இஸ் அண்டர் அக்ரிமெண்ட், அதாவது நாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா வாழ போறோம் அப்படின்னா அப்போ அட்ராக்ட் ஆகாது. வேற அசெட் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 27 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஞாபகம் இருக்கா? டீம்டு ஓனர் ஒரு கான்செப்ட் படிச்சோம். 5 டைப்ஸ் ஆஃப் டீம்டு ஓனர். 5ன்னு எழுதிக்கங்கடா நான் சொன்னேன். யார் அந்த 5? என்னோட ஸ்பௌஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தேனா, என்னோட மைனர் சைல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தேனா, அதுக்கப்புறம் இது என்னது உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், பிரிக்க கூடாது அப்படின்ட்டு. வரேன் போ, நான் வரேன். ஸோ அந்த உயில் மாதிரி எழுதி வச்சுட்டு வீட்டை பிரிக்க கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்களே, ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் டோப்பா ஆக்ட் கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் லீஸ்க்கு விட்டுருந்தா என்னன்னு ஒன்று பார்த்தோம். இன்னொரு கேஸ் வந்து அசோசியேஷனுக்கு அந்த மெம்பரே வந்து மறுபடியும் அந்த வீட்டை கொடுத்துட்டு அந்த அசோசியேஷன் அதை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்பயும் அந்த மெம்பர் தான் டீம்டு ஓனர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த 5 பார்த்தோம். ஸோ அது கண்டர்ல வருது அப்படின்னா அப்போ இங்க கிளப் ஆகாது. விச் மீன்ஸ் ஏன்னா அங்க டீம்டு ஓனர் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து கிளப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் கிளப் ஆகாது. சில நோட்ஸ் கொடுத்துருக்கான்ப்பா. என்ன நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஷியல் ரிலேஷன்ஷிப், மார்ஷியல் ரிலேஷன்ஷிப் விச் மீன்ஸ் கல்யாணம் ஆயிருக்கணும். The relationship of husband or wife must subject on the date of transfer of the asset as well as on the date of accrual of income. That is, no clubbing provision shall be attracted if made before marriage. மேரேஜுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ அப்ளிகபிள் ஆகாது. இந்த இன்கம் வரும்போது டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் ஸ்பௌஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரர். அந்த டேட் ஆஃப் அக்ரூவல் ஆஃப் இன்கம் டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் த ஸ்பௌஸ் ஆஃப். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நான் இப்போ அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும். அந்த அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துல நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு அந்த அசெட் வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா அப்போ அது என் கையில கிளப் ஆகும்னு கேட்டா கிளப் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர பாயிண்ட். அடுத்து பின்மணி. பின்மணி அப்படிங்கிறது என்னன்னா வீட்டுல இப்போ நம்ம வீட்டுல ஒய்ஃப் வந்து வேலைக்கு போல வீட்லயே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நான் கொடுப்பேன். அவங்க அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. கரெக்டா? அவங்க சேவ் பண்ணி வச்சு அவங்க அதுக்காக ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. ஸோ அதுதான் பின்மணி சொல்றோம். இன்கம் ஃப்ரம் அசெட் அக்வயர்ட் பை ஸ்பௌஸ் அவுட் ஆஃப் பின்மணி ஆர் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு கிளப்பிங். விச் மீன்ஸ் இப்போ நான் மாசம் 10,000 கொடுத்துட்டு வரேன்னு வச்சுப்போம். 1,20,000 1,20,000 அப்படின்னு அவங்க சேர்த்து வச்சுட்டே வராங்க. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு வந்து ஒரு 3,60,000 சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த 3,60,60,000 வச்சு ஒரு அசெட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த அசெட்ல இருந்து அவங்களுக்கு மந்த்லி ஒரு 3,600 அப்படி வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மாதிரி 10% இன்ட்ரெஸ்ட் மாதிரி 3,600 வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த 3,600 உங்க கையில கிளப் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நான் கொடுக்குற ஒரு பின்மணியை வச்சு அதை சேவ் பண்ணி வச்சு அதை வச்சு ஒரு அசெட்டை வாங்கி அந்த அசெட்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு ஏர்னிங் பண்றாங்க. அப்போ அந்த ஏர்னிங் வந்து என் கையில கிளப் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அது அவங்களோட சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பாக்கெட் மணி மாதிரி பின்மணி, பெண்மணிகளுக்கு கொடுக்குற மணி பின்மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செக்ஷன் 27(1) versus செக்ஷன் 44. 27(1) அப்படிங்கிறது டீம்டு ஓனர், 64(1)(4) அப்படிங்கிறது கிளப்பிங். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன, இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கொடுத்துருக்கான். டைரக்டா நீங்க போயிட்டு எக்ஸாம்பிள் படிச்சிடலாம். இதெல்லாம் அங்க கொடுத்துருக்கிறதுலாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். டைரக்டா எக்ஸாம்பிள் படிங்க. மிஸ்டர் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. மிஸ்டர் எக்ஸ் வந்து அவரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஒர்த் எவ்வளோ? 15 லட்சம். இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வித்அவுட் எனி கன்சிடரேஷன். ஓகே, எப்படி சொல்றது, எனக்கு இது பொன்னியின் செல்வன் ஞாபகம் வருது. விக்ரம் வந்து எல்லாம் அவளை மறக்கத்தான் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு அந்த லைன் எனக்கு படிக்கும் போது. ஓகேவா? சோ மிஸ்டர் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒர்த் 15 லட்சம் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அன்கண்டிஷனலா இருக்கு அப்படின்னா லட்சம் என்னடா, கோடியில கூட செலவு பண்ணுவோம்டா. அந்த மாதிரி பெண்ணால பெண்கள் பித்தான பாட்டுலாம் ரிமூவ் வராதுடா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அதுல இருந்து என்ன ஆகுது, இப்போ இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் சச் ப்ராப்பர்ட்டி இஸ் 1 lakh. ஓகே, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகேவா? ஷல் பி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் பை விர்ச்சு ஆஃப் செக்ஷன் 27(1) வித்அவுட் அட்ராக்டிங் ப்ரொவிஷன் 64(1)(4) விச் மீன்ஸ் கிளப்பே ஆகாம டீம்டு ஓனர்ன்ற கான்செப்ட்ல டைரக்டா மிஸ்டர் எக்ஸ் அதாவது விக்ரம் கையில போய் டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? டைரக்டா விக்ரம் கையில டாக்ஸபிள் ஆயிடும். கிளப் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியமே அங்க கிடையாது. அடுத்து
கீழே என்ன பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஜென்ரேட் ஆகுது. கேபிட்டல் கெயின்ன்றது என்ன? இப்போ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு விட்டு வாங்கினாங்கன்னா லெட் அவுட் கான்செப்ட்ல டீம்ட் ஓனர் வந்துச்சு. இப்போ கொடுத்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய ஐஸ்வர்யா ராய் என்ன பண்றாங்க? வித்துடுறாங்க. ரெண்டுக்கு விடாம வித்துடுறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, கேபிட்டல் கெயின் ஜென்ரேட்டட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஷால் பி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் எக்ஸ். மிஸ்ஸஸ் எக்ஸ் கையில எவ்வளவு கேபிட்டல் கெயின் வந்து கம்ப்யூட் பண்ணீங்களா? அண்ட் தென் ஷல் கிளப்டு இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் கெயின் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் விக்ரம் கையில கொண்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளப் பண்ணுவீங்க அந்த கேபிட்டல் கெயின். ஓகேவா? அது செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் அது. இப்போ தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? அதே தானா? அவ்வளவுதான், இங்கே முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் இங்கே முடிஞ்சிச்சு. கிளப்பிங்க்கும் இதுக்கும் இங்கே முடிஞ்சிச்சு. அதாவது எப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருது, எப்போ கிளப் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? எப்போ டீம்ட் ஓனர் கான்செப்ட் வருது, எப்போ வந்து கிளப்பிங் ப்ரொவிஷன் வருது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் இவங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இது வாங்கி கொடுக்குறாங்கன்னா 15 lakhs வாங்கி கொடுக்குறாங்கன்னா, அப்படி வாங்கி கொடுக்கும்போது அது வந்து அவங்க கையில வந்து இவங்க கையில டாக்ஸபிள் ஆகணும். சப்போஸ் அவங்க அதை வித்துட்டாலுமே அப்ப இவங்க கைக்கு தானே வரணும், அது வந்து அவங்க கைக்கு போயிருமா? எனக்கு அவங்க இவங்கன்னு சொன்னதே கன்ஃபியூஸ் ஆகுது. யாராவது ஒரு பேர் வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டீம் டோனரா இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒய்ஃப் வந்து அதை வித்துட்டாங்கன்னா அப்போ அந்த அந்த அத்தாரிட்டி வந்து டீம் டோனர் கையில தானே வரணும், ஹஸ்பண்ட் கிட்ட. வித்துட்டாங்கன்னா கிளப் ஆயிரும். ஆமா, அதாவது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அவன் சொல்ல வர்றது வந்து கிளப் எப்போ ஆகும், டீம் டோனர் கான்செப்ட் எப்போ வரும்னு சொல்றான். கிளப்பிங் எப்போ வரும், டீம்டு ஓனர் கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்றது அவன் சொல்றான். அதாவது டீம்டு ஓனர் கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, 15 லட்ச ரூபாய் மதிப்பு. இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் என்னோட ஸ்பௌஸ்க்கு. இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க, ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது லெட் அவுட் ப்ரொவிஷன்ல வந்துருச்சு. லெட் அவுட்னா நம்மளுக்கு என்ன ஹெட் வந்து இம்பாக்ட் ஆகும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இம்பாக்ட் ஆகும். கரெக்டா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இம்பாக்ட் ஆகுதுன்னா அப்போ இங்கே டீம்டு ஓனர். இது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ இந்த இடத்துல செக்ஷன் 24 அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றான். இப்போ இதே செகண்ட் கேஸ்ல இதே வீடு இருக்கு, வீடை நான் ரெண்ட்டுக்கு விடாம ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர் வராரு. ஓகே, தேர்ட் பர்சன் ஒருத்தர் வராரு. ஐயோ, ஓகே. சோ இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க, என்னோட ஸ்பௌஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணும்போது இப்போ இங்க என்ன ரைஸ் ஆகும்? எனக்கு கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஹெட் வருதுன்னா, எனக்கு கேபிட்டல் கெயின்ன்ற ஒரு ஹெட் வருது. அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் கையில கம்ப்யூட் பண்ணணும்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பௌஸ், என்னோட ஸ்பௌஸ் கையில ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட் பண்ண சொல்றாங்க. கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறமா கேபிட்டல் கெயின் வந்து இல்லையா, இந்த கம்ப்யூட்டேஷன் என் கையில வந்து கிளப் ஆகும். செகண்ட் சினாரியோல மட்டும் தான் என் கையில கிளப் ஆகும். ஃபர்ஸ்ட் சினாரியோல டீம்டு ஓனர்ன்ற கான்செப்ட்ல கிளப்பிங் வராது, டைரக்டா அதுக்கு நான் தான் ஓனர்னு சொல்லி மிஸ்டர் எக்ஸ் அதாவது மிஸ்டர் ஜே நானே. ஆனா இப்ப அந்த டீம்டு ஓனர் கான்செப்ட்ல வந்து இந்த இவங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணுவாங்க டாக்ஸ். அப்ப இந்த கிளப்பிங் இதுல வந்து ஸ்பௌஸ் தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்களா? அதுவும் பின்னாடி இருக்கு. அது வந்து எப்படின்னா, யாரு லயபிலிட்டியை இன்கர் பண்றாங்களோ அவங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன கான்செப்ட்னா, அவங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும், ஸ்பௌஸ் தான். ஆனா யார் வழியா பே பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வழியா கொடுத்துருவாங்க. அதை இப்போ கிளப் ஆகுதா, கிளப் ஆகும்போது அசசி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாரு. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இவங்க காசு இவங்க கையில கொடுத்து இவர் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஐடி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி ஆக்ட் பெர்ஸ்பெக்டிவ் இவருக்கு மட்டும் தான் கண்ணுக்கு தெரிவாங்க, இவர் தாண்டி போனாதான் அவங்க ஸ்பௌஸ் கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ இங்க கிளப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வித் கேபிட்டல் கெயின் வந்து ஒரு 5 லட்சம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க கேபிட்டல் கெயின். இப்போ கிளப் ஆகும்போது ஆல்ரெடி இவருக்கு ஒரு இன்கம் இருக்கும். கரெக்டா? ஆல்ரெடி இவருக்கு இன்கம் வந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளப் ஆகும்போது என்ன ஆகுது? இவரோட பேசிக் எக்ஸாம்ஸ் லிமிட் 15 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுது இவருக்கு. சோ இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இவர் டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமா கட்டுவார். ஹை இன்கம் ஹை டாக்ஸ் கான்செப்ட்ல போயிடும். இன்கேஸ் இது ஸ்பௌஸ் கையில மட்டும் வருதுன்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த 5 லட்சம் கேபிட்டல் கெயின் வந்து ஸ்பௌஸ் கையில மட்டும் வருது அப்படின்னா இப்போ இங்க என்ன நடக்கும்? இவங்க வந்து எக்ஸம்ஷன்ல போயிடுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்லாப் கீழே வரல, 5 lakhs ஸ்லாப் கீழே வரலன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸம்ஷன் ஆயிடுவாங்க. பட் இதை கொண்டு போய் அவர் ஹஸ்பண்ட் கையில ஆட் பண்ணும்போது ஆட் ஆயிட்டு 15 லட்சம் ஹை இன்கம் ஆயிடுச்சு, ஹை டாக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அதனால தான் கிளப் பண்றோம். அதர்வைஸ் கிளப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா வரவே வராது, இவங்க கையில டாக்ஸே வராது. ஸ்பௌஸ் கையில கிளப்பே பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஸ்பௌஸ் கையில இங்க டாக்ஸபிளே ஆயிருக்காது இல்லையா. சோ அதனால கிளப் பண்றதுனால இங்க டாக்ஸபிள் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்க ஹஸ்பண்ட் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி என் கையில கிளப் ஆயிடுச்சு, கிளப் ஆனதுனால எனக்கு இவ்வளவு டாக்ஸ் வருது, சோ நீ எனக்கு அந்த காசு கொடுத்துரு அப்படின்னு அவர் போய் கேட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மறுபடியும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறதுனால இவரே டாக்ஸ் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு கட்டுறதுனால கட்டிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஆனா ஆனா அது வந்து ஸ்பௌஸ் கையில வந்து கிளப் அந்த
ஸ்பௌஸ் கையில இருந்து டாக்ஸா போகாது. ஸ்பௌஸ் கையில டாக்ஸா போகாது. கிளப் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பௌஸ் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கும். ஓகே ஓகேவா? டன். ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். எப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், எப்போ வந்து கிளப் ஆகும், சாரி எப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும், எப்போ வந்து கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகி கிளப் ஆகும் அப்படின்றது இந்த 2 எக்ஸாம்பிள். அடுத்து மிஸ்டர் எக்ஸ் கிஃப்டட் மிஸ்ஸஸ் எக்ஸ் 1,50,000 அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சரி குட். இது நான் சொன்ன எக்ஸாம்பிள். அதை வச்சு இப்போ 15 லட்சத்தை வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இப்போ லேண்டாவோ ப்ராப்பர்ட்டியாவோ எதுவுமே கொடுக்காம 15 லட்சம் வந்து காசா கொடுத்துருக்காங்க. இப்போ காசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நான் காசா கொடுத்துருக்கேன், காசா கொடுத்ததை வச்சு அவங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. நான் டைரக்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல. நோட் திஸ் பாயிண்ட் கைஸ். ஓகே, அப்போ அந்த கிஃப்ட் மணி வச்சு அவங்க வாங்கியிருக்காங்க. இன்கம் ஜென்ரேட்டட் ஃப்ரம் சச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் 1 lakh. இப்போ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு 1 lakh இன்கம் வாங்கியிருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும்? டீம்டு ஓனர் கான்செப்ட்ல வருமானு கேட்டா கிடையாது. ஏன்னா அசட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல, கேஷா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அசட் வாங்கியிருக்காங்க. அப்போ இங்க டீம்டு ஓனர் கான்செப்ட் வராது, டைரக்டா கிளப்பிங் கான்செப்ட் வந்துடும். அப்ப புரிஞ்சுதா? அந்த 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 சினாரியோ புரியுதா? சோ shall income shall be computed first in the hands of Mr. X and then shall be clubbed in the hands of Mr. X. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு டீம்டு ஓனரையும் கிளப்பிங் ப்ரொவிஷனையும் 27யும் சாரி 24னு சொல்லிட்டேன்னா 27யும் 64யும் உங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? சோ திஸ் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வேற என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்அடிகேட் கன்சிடரேஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் இதை நீங்க உங்களால் கோ த்ரூ பண்ண முடியும். திஸ் ஒன் இஸ் ஹோம் ஒர்க். நேச்சர் ஆஃப் கன்சிடரேஷன், டேர்ம் ஆஃப் மணி, therefore nature of love and affection, religious benefit cannot be treated as adequate consideration, which means நேச்சர் ஆஃப் கன்சிடரேஷன், கன்சிடரேஷனோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி மெஷரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா இருக்கணும். therefore நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனால இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆர் ரிலிஜியஸ் பிலீஃப் cannot be treated as adequate consideration, which means நீங்க இந்த ஒரு சில இதுக்காக மூட நம்பிக்கைன்னு நம்மளால சொல்ல முடியாது, அவங்களோட ட்ரஸ்ட் அது. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கு, அது ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அடிக்வேட் கன்சிடரேஷன் எங்களால எடுத்துக்க முடியாது. விச் மீன்ஸ் அவங்களோட பெனிஃபிட்காக நீங்க பண்ணிருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் ஆர் ரிலிஜியஸ் பெனிஃபிட், அவங்க பெனிஃபிட்காக அப்படி ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் தட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் அடிக்வேட் கன்சிடரேஷன். ஏன்னா அது அவங்களோட பெனிஃபிட்ஸ்ல போகுது. ஓகேவா? அந்த நேச்சுரல் லவ் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ்ல போகுது அப்படின்னா தென் தட் வில் பி நாட் ட்ரீட்டட் அஸ் அடிக்வேட் கன்சிடரேஷன். அதுக்கு அடுத்து வேற என்ன? இது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டோம்னா இது ஆல்ரெடி நடத்துனது, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார்ம் ஆஃப் அசட் ட்ரான்ஸ்ஃபர் நீட் நாட் ரிமைன் இன் ஒரிஜினல் ஃபார்ம். இதுவும் ஹோம்ஒர்க். ஏன்னா நான் கொடுத்த அசட் வந்து அதே ஃபார்ம்ல அவங்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஷேர்ஸ் அவங்க லேண்டா மாத்தணும்னு அவங்க சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஒன்று இங்க இருக்கு. அக்ரியேஷன் ஆஃப் அசட், இன்கம் அரைசிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி ஃப்ரம் த அக்ரியேஷன் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஷல் நாட் பி கப்ட் இன் தி ஆன்சர். ஓகே, அக்ரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஷேர்ஸா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், அந்த ஷேர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா then that will be not clubbed in the hands of that person. Bonus shares வந்து club ஆகாது. So this is also homework. Capital gain, இது நார்மல் தான். வேற என்ன? இது இன்கம் ஆன் இன்கம், அசட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் ட்ரஸ்ட். இது ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்டர் ஏ ட்ரஸ்ட் அப்படின்னா which means பெனிஃபிட் வந்து டைரக்டா. இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு நம்ம ஒரு இடத்துல, அதாவது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இர்ரெக்கவரபிளா இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ நான் ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா திரும்ப அது எனக்கு கிடைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, தட் இஸ் எக்ஸம்ப்டட். இன்கேஸ் அது எனக்கு திரும்ப கிடைக்குது விச் மீன்ஸ் ரெக்கவரபிளா இருக்கு, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் 3 வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பேன். அந்த வில்லன் வந்து ராகவா லாரன்ஸ் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு காசு இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா மறுபடியும் எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பர்பஸ்க்கு? இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்ற அந்த பர்பஸ்க்காக அவங்க கிட்ட வந்து பேசுவான். இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுனால அவன் லாரி வச்சு தூக்கிடுவான், அவன் பேயா மாறிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரெக்கவரபிளா இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி நாட் எக்ஸம்ப்டட். அதே சமயம் நான் இங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் ஏதோ சம்திங் ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது என்னோட ஃபேமிலி விச் மீன்ஸ் பெனிஃபிட் வந்து என்னோட ஃபேமிலிக்காக இருக்கு, என்னோட ஃபேமிலியோ இல்ல என்னோட சன்ஸ் ஒய்ஃபோ அவங்களுக்காக இருக்கு, சன்ஸ் ஒய்ஃப் இல்லைன்னா என்னோட ஸ்பவுஸ், இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த பெனிஃபிட்லாம் போகுது அப்படின்னா தென் திஸ் அமௌண்ட், அந்த பெனிஃபிட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, தட் வில் பி கிளப்ட் இன் மை ஹேண்ட்ஸ், கிளப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். ட்ரான்ஸ்ஃபராருக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன், ட்ரான்ஸ்ஃபரி ER யூஸ் பண்ணும். இது ட்ரான்ஸ்ஃபராரு, இது ட்ரான்ஸ்ஃபரி, எம்ப்ளாயி மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் கையில தான் கிளப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ திஸ் பாயிண்ட் இது நான் ட்ரஸ்ட் நடத்துமோ சொல்றேன்.
இது உங்களுக்கு இங்க புரியல அப்படின்னா டோன்ட் வரி, விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தமா சொல்றேன். இன் கேஸ் ஆஃப் டெத் இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் எய்டர் ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் இருக்கு அப்படின்னா வில் நாட் பி அட்ராக்ட், விச் மீன்ஸ் கிளப்பிங் எப்படி அட்ராக்ட் ஆகும், இருந்தே போயிட்டான் அப்படின்னா. ஓகேவா? அடுத்த கேஸ் தான் இந்த கிராஸ் கிஃப்ட். இந்த கிராஸ் கிஃப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, if assigning officers is convinced that some gift or interrelated with each other is circuitous way, ஓகேவா, and there is intention to evade provisions, which means இந்த provision evade பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் படிச்சு பாருங்க. மிஸ்டர் ஏ gifted his property to Mrs. X. மிஸ்டர் எக்ஸ் gifted his equivalent another property to மிஸ்டர் ஏ. மிஸ்ஸஸ் ஏ என்னன்னா, அவனோட பொண்டாட்டிக்கு இவன் கிஃப்ட் கொடுக்குறான், இவனோட பொண்டாட்டிக்கு அவன் கிஃப்ட் கொடுக்குறான். அதேதான், ஒரே ப்ராப்பர்ட்டி. என்ன காரணம்னா, இந்த கிளப்பிங்ல இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக. இப்ப என் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதானே கிளப் ஆகும், அவன் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா கிளப் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி அவன் என் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா கிளப் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? ஆகும்னு சொன்னீங்கன்னா இல்ல புரியல. நீங்க தான் ஆகும்னு சொன்னீங்கன்னா அதான் ஆகும் லெசன்ஸ், அதாவது ஆகும்டா. பட் ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாதுல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு லூப் ஹோலா யூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட ஸ்பௌஸுக்கு மாத்தினா மட்டும் தானே டாக்ஸபிள். அப்ப நான் ஃப்ரெண்டோட ஸ்பௌஸுக்கு நான் மாத்துறேன், அப்போ அது டாக்ஸபிள் ஆகாதுல்ல, லைக் கிளப் ஆகாதுல்ல. டாக்ஸபிள்ன்றத விட கிளப் ஆகாதுல்ல. சோ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்க அதான் சொல்லியிருக்கான், இஃப் அசிங் ஆஃபீஸர் இஸ் கன்வைன் தட் சேம் சம் கிஃப்ட் ஆர் இன்டர் ரிலேட்டட், விச் மீன்ஸ் இங்க அசிங் ஆஃபீஸரே உள்ள வந்துட்டான், எந்த இடத்துல ஆஃபீஸர் உள்ள வர மாட்டான், ஆனா இது உள்ள வீடு போகும்போது உள்ள வரான் அப்படின்னும் போது இன்டர் ரிலேட்டட் விச் ஈச் அதர் இன் என்னது சர்க்கியூட்டஸ் வே. ஓகேவா? அதாவது இவங்களுக்குள்ள இவங்களே இப்படி அந்த வேலை வந்து அதை எவைட் பண்றதுக்காக, எதை எவைட் பண்ணணும், 64(1) எவைட் பண்ணுன்றதுக்காக. 64(1) ஐயோப்பா 64(1) வந்து எவைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா, தென் ட்ரீட்மெண்ட் என்ன? இன் சச் கேஸ் இட் இஸ் அப்பரண்ட் தட் சச் டிரான்சாக்ஷன் ஆர் இன்டர்ரிலேட்டட் and are parts of the same transaction. In case income of such property of Mrs. A, Mrs. X shall be clubbed in the hands of Mr. X, Mr. A and Mr. X respectively, which means இந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாலுமே, இப்போ மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து அதுல இருந்து எதனா ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அது மிஸ்டர் ஏ கையில தான் கிளப் ஆகும், அவங்களோட ஹஸ்பண்ட் கையில கிளப் ஆகாது. எவன் மாத்தினாலும் அவங்க கையில கிளப் ஆகும். கண்டுபிடிச்சிட்டான். புரிஞ்சுதா? சோ அதுதான் அங்க சொல்லிருக்கான். யாரு கிளப் ஆகும், யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்க கையில கிளப் ஆகும் இன்டர் ரிலேட்டட்ல. ஓகேனா ஓகேவா? அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கையில கிளப் ஆகுமா? என்னதுப்பா? என்னடா அது? சோ இதுதான். சோ அங்க படிச்சு பாருங்க, ட்ரீட்மெண்ட் படிச்சு பாருங்க. இன் சச் கேஸ் இட் இஸ் அப்பரண்ட் தட் சச் டிரான்சாக்ஷன் ஆர் இன்டர்ரிலேட்டட் அண்ட் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். இன் சச் கேஸ் இன்கம் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிஸ்ஸஸ் ஏ. மிஸ்ஸஸ் ஏது சாரி அவங்க ஹஸ்பண்ட் கையில தான் இது ஆகுது. ரெஸ்பெக்டிவ்லி நாங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் ஏது மிஸ்டர் ஏ கையில கிளப் ஆகுது, மிஸ்ஸஸ் எக்ஸ் மிஸ்டர் எக்ஸ் கையில தான் கிளப் ஆகுது. ஓகேவா? மாத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் கையில கிளப் ஆகல, வேற ஒரு ஹஸ்பண்ட் கையில, அவங்க ஹஸ்பண்ட் கையில தான் கிளப் ஆகுது. பட் ஆனா ப்ராப்பர்ட்டி வந்து மாத்தி இன்டர் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஆனா இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரியாலிட்டியா ஒரு சினாரியோ நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி அப்படின்னா, அது அசசிங் ஆஃபீஸர் பார்க்காத வரைக்கும் 64(1) அப்ளிகபிள் ஆகாது. மைட் பி அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் அத்தாரிட்டி உங்ககிட்ட வராங்க அப்படின்னும் போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை படிக்கிறோம், நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சினாரியோ வருதுன்னா எஸ் அப்கோர்ஸ் இது கிளப் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. தட்ஸ் வை ஆடிட்டர்ஸ் தே ஆர் ரெக்வயர்ட் ஃபார் டாக்ஸ். இதுக்கு இந்த டாக்ஸுக்கு என்னன்னா லூப் ஹோல் இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பானுங்க. அந்த லூப் ஹோல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கேஸ் ஸ்டடியா அதை மாத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது கோர்ட்டு கேஸா போகும். அந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு 5-6 பேர் அந்த போர்ட் மெம்பர்ஸ், அந்த சிட்டிங் அது என்ன சொல்லுவாங்க, டேபிள் மெம்பர்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, அவங்க உட்காந்துட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஓகே, ஓஹோ இந்த ரூல் வந்து நம்ம இப்படி போட்டா இவங்க இப்படி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதை வந்து அந்த ரூலை வந்து மாத்துவானுங்க. அந்த ரூலை வந்து நாங்க இப்படி மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு கேஸ் ஸ்டடி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, கேஸ் ஸ்டடி பாருன்னு. இதெல்லாம் தான் அந்த கேஸ் ஸ்டடி. எந்தெந்த லூப் ஹோல்லாம் அவங்க யூஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கு என்ன கேஸா மாத்தி அந்த ப்ரொவிஷனை மாத்துவாங்க. ஓஹோ இந்த இடத்துல இப்படி ஒரு லூப் ஹோல் யூஸ் பண்றியா, அப்போ நாங்க இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் நாங்க கொடுக்குறோம், அந்த லூப் ஹோல் உன்னால யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒருத்தரா கண்டுபிடிப்பான். இப்ப நம்மள மாதிரி யாருன்னா, நானும் நிறைய திங்க் பண்ணுவேன் வேற மாதிரி என்ன எஸ்கேப் ஆகலாமான்னு. ஆனா எப்படி பார்த்தாலுமே எங்கன்னா லாக் பண்ணிடுவானுங்க, எஸ்கேப்பே ஆக முடியாத மாதிரி லாக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதையும் தாண்டி எஸ்கேப் ஆகிறாங்கன்னா தட் இஸ் திறமை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது நான் சொல்றேன், இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. பின்னாடி இருக்க இந்த அசெட் இன்வெஸ்டட் இந்த பிசினஸ் இது நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.
அது முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அந்த மைனர் சைல்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா கிளப்பிங் ஓவர். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கிளப்பிங்ல இருக்கக்கூடிய இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. பிளஸ் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க இங்க ஒரு சம் ஹோம்ஒர்க், ஃபோர்த் சம் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க இல்லையா? அது கோ த்ரூ பண்ணுங்க. உங்களால இதுல இருந்து படிக்க முடியும். இந்த 3.15 இருக்கு ரெமுனரேஷன் டு ஸ்பௌஸ், இதுல இருந்தே உங்களால படிக்க முடியும். நான் அந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் வச்சு இந்த 6412 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் சொன்னதே தான் திரும்ப 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 சொல்லியிருப்போம். அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா, ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஸ்கில் தான் என்னன்னு கொடுத்துருப்போம். அங்க பாருங்க அக்கௌண்டன்சி, மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்க அப்படின்னாலே நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். அந்த அதர் கசன் 20%, ரிலேட்டிவ்ஸ் யார் யார் இன்க்ளூட் ஆகும், ரிலேட்டிவுமே 20% வச்சிருந்தா அப்படின்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. மேல இருக்கிறது நான் இன்னும் நடத்தல. விச் மீன்ஸ் பாருங்க ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர். நான் சொன்ன ட்ரஸ்ட்டுக்கு வந்து இர்ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா தென் அது வந்து கிளப் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா? அது இங்க வரும். அதுக்கு முன்னாடி தான் ஸ்டார்டிங் இருந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் இருந்து நடத்திருக்கேன். இதுல இருந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா வில் கம்ப்ளீட்டட் இட்ஸ் ஆன் டுடே. ஓகேவா? ஓகேடா. எனி அதர் டவுட்ஸ்? இது வரைக்கும் போதும், இன்னும் ஜாஸ்தி வேணும். இல்லைங்கண்ணா.